என்னுடைய பேக்ரவுண்ட் உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த கேஸ் ஸ்டடி வந்து குரூப்ல ஆல்ரெடி போடப்பட்டிருந்தது இல்லையா? சரிதானே? ஏற்கனவே நாங்கள் குரூப்ல போட்டிருந்தோம். சரி, காத்து ஸ்டார்ட் பண்ணுவோம். சரி, 8:10. சரி, இலங்கை அதிபர் சேவை வகுப்பு 3க்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான மட்டுப்படுத்தப்பட்ட போட்டி பயிற்சி இந்த எக்ஸாம். உங்களுக்கு தெரியும், பிரின்சிபல் எக்ஸாம் வந்து ஓப்பன்ல நடத்துறது இல்லை. ஸோ நான் நினைக்கிறேன் உங்களுக்கு இருக்கும்போது நீங்க பல கேஸ் ஸ்டடியை பல பேர்ட்ட படிச்சிருப்பீங்க, அப்படித்தானே? கேஸ் ஸ்டடி படிச்சுதானே இருக்கிறீங்க, அப்படித்தானே? நிறைய பேர்ட்ட கேஸ் ஸ்டடியை நீங்க படிச்சிருப்பீங்க. இருந்தாலும் என்னிட்ட படிக்க போற கேஸ் ஸ்டடி வந்து என்னுடைய மெத்தடாலஜி சற்று வித்தியாசமா இருக்கும் எல்லாரையும் விட. உங்களுக்கு எப்படி அது உங்களை விளங்கிக் கொள்ள முடியுமோ அதை நீங்க கேட்டு விளங்கிக் கொள்ளுங்க. ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நீங்க என்னடா கதைக்கலாம், பேசலாம். சரிதானே? ஓகே. அந்த அடிப்படையில் இன்றைக்கு நாங்க இந்த சம்பவ கற்கை உங்களுக்கு ஏற்கனவே அனுப்பி வைக்கப்பட்ட சம்பவ கற்கையை நான் உங்களுக்கு இப்ப ஷேர் பண்ணியிருக்கேன் சிஸ்டத்துல. ஆகவே நீங்க அதை எல்லாருமா சேர்ந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணும். ஓகேயா? தேங்க்யூ. அந்த அடிப்படையில் இப்போ உங்களுக்கு நான் மீண்டும் ஒருமுறை அந்த கேஸ் ஸ்டடியை மாடல் பேப்பரை ஷேர் பண்றேன். ரைட். முதலாவது சம்பவ கற்கையை பொறுத்தவரை இது 2 மணித்தியாலம் கொண்டது. தரப்பட்ட வினாக்களுக்கு நீங்க விடையளிக்கும் போது சம்பவத்தை தெளிவாக வாசிச்சு நீங்க கிரகிச்சு விளையும் கொள்ளக்கூடிய ஆட்களா இருக்கப்படும். சரிதானே? அந்த அடிப்படையில நாங்க முதலாவதாக சம்பவ கற்கையை எல்லார்ட கையிலையும் பிரிண்ட் அவுட் இருக்கு. பிரிண்ட் அவுட் இல்லாத ஆட்கள் அல்லது இப்போதுதான் இணைஞ்சு கொண்டார்கள் உங்களோட போன்ல சரி அல்லது இதுல சரி நாம் காட்சிப்படுத்துறீங்க விளங்கி கொள்ளவும். அந்த அடிப்படையில சம்பவத்தை நம்ம தெளிவாக வாசிச்சு விளங்கி கொண்டு அடுத்தடுத்து என்ன ஸ்டெப்புக்கு போறதை நம்ம பார்க்கணும். சரியா? தெல்தனிய வித்தியாலயம் தரம் 1 முதல் 11 வரையான வகுப்புகளை கொண்டு கட்டமைக்கப்பட்ட 480 மாணவர்களை கொண்ட ஒரு பாடசாலையாகும். நான் வாசிச்சா கேஸ் ஸ்டடியை பொறுத்தவரையில யார் வாசிக்கிறாரோ அவருக்கு தான் அந்த கேஸ் ஸ்டடி தெளிவாக விளங்கும், புரியும். அவர்கள் தான் தெளிவாக விடைய கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. அந்த அடிப்படையில நீங்க வாசிச்சீங்கன்னு கேட்டால், ரைட், நீங்க வாசிச்சீங்கன்னு கேட்டால் உங்களுக்கு அது பிரயோசனமாக இருக்கும். ஆகவே நீங்க இங்க தரப்படுகிற கேஸ் ஸ்டடியை தெளிவாக நீங்க வாசிச்சு கொண்டு வரும். அதான் உங்களுக்கு வேலை செய்கின்ற. சரிதானே? அந்த அடிப்படையில நான் இப்ப உங்களுக்கு கேஸ் ஸ்டடியை நான் வாசிக்கிறேன், என்னோட சேர்ந்து நீங்களும் வாசிக்கணும். மைக் ஆஃப் பண்ணிட்டு நீங்க உங்களோட வீட்டுல சத்தமா வாசிங்க. இப்போது தெல்தனிய வித்தியாலயம் தரம் 1 முதல் 11 வரையான வகுப்புகளை கொண்டு கட்டமைக்கப்பட்ட 480 மாணவர்களை கொண்ட ஒரு பாடசாலையாகும். இப்பாடசாலையானது புறநகர் பகுதி ஒன்று பிரதான வீதி ஒன்றிலிருந்து 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது. தெல்தனிய கிராமத்தில் வாழ்கின்ற மக்களின் பிரதான பொருளாதார பின்புலம் விவசாயம் ஆகும். அத்துடன் இப்பாடசாலையை கடமையாற்றும் அதிபர் திரு விக்ரமசிங்கே நகரில் இருந்து தினந்தோறும் பஸ்ஸிலே பயணம் செய்வார். என்னோட சேர்ந்து வாசிக்கிறீங்களா? எல்லாரும் வாசிக்கிறீங்களா? தரம் 1ஐ சேர்ந்த இந்த அதிபர் அடுத்த வருடத்தில் சேவையிலிருந்து ஓய்வு பெறுவதற்கும் உள்ளார். தினசரி 8:30 மணிக்கும் முற்பகல் 9 மணிக்கும் இடையில் எப்படியாவது பாடசாலைக்கு வந்து சேர்ந்து விடுவார். சரி, இந்த இடத்திலிருந்து 6வது நாள் வாசிக்கலாம். செல்வி அல்லது பஸ்வி ஃபயாஸ் முகமது யாராவது நாள் வாசிக்கலாம். அஸ்மா யாராவது நாள் வாசிக்க தொடங்க. காந்திமதி யாராவது நாள் நான் விட்ட இடத்துல இருந்து இல்லாட்டி நான் வாசிக்கிறேன் தொடர்ந்து. இப்பாடசாலையில் இதுல இருந்து இப்பாடசாலையில் 18 ஆசிரியர்கள் கடமையாற்றுகின்றனர். கணிதம், ஆங்கிலம் போன்ற பாடங்களுக்கும்
ஏனைய சங்கீதம், நடனம், உடற்கல்வி போன்ற பாடங்களுக்கும் இங்கு ஆசிரியர் பற்றாக்குறை நிலவுகின்றது. இருப்பினும் வருடாந்தம் பரீட்சைக்கு தோற்றுகின்ற மாணவர்களில் 5, 6 பேர் சாதாரண தர பரீட்சையில் சித்தியடைந்து அண்மையில் உள்ள நகரிற்கு உயர்தரத்திற்காக சென்று விடுவார்கள். அவ்வாறு கற்றவர்களில் இப்பாடசாலையின் பழைய மாணவர்களென வைத்தியர் ஒருவரும், சட்டத்தரணி ஒருவரும், பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவரும் உள்ளமை குறிப்பிடத்தக்கது. மேலும் இப்பாடசாலையின் அதிபர் தனது முயற்சியின் காரணமாக பாடசாலைக்கென 5 ஏக்கர் இப்பாடசாலையில் கல்வி கற்ற வெளிநாடொன்றின் வதியும் குடும்பம் ஒன்றிடமிருந்து அன்பளிப்பாக பெற்றுக்கொண்டமை குறிப்பிடத்தக்கது. இருப்பினும் இப்பாடசாலைக்கென வகுப்பறை வசதிகளுக்கு சில உயர்மட்ட கற்றல் வெளிகள் குறைபாடாகவும் காணப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. மேலும் இப்பாடசாலையில் திறமையான பல மாணவர்கள் பாடவிதானம் மற்றும் இணைப்பாடவிதான செயற்பாடுகளில் ஆர்வமுள்ளவர்களாக காணப்பட்டனர். அதே நேரம் பெரும்பாலான ஆசிரியர்கள் இப்பாடசாலையில் 8 முதல் 10 வருடங்களுக்கும் மேலாக கடமையாற்றி இடமாற்றம் பெற முடியாததன் காரணமாக மனத்தாக்கங்களுடன் தமது அன்றாட கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகளை முன்னெடுப்பவர்களாக காணப்பட்டனர். அத்துடன் பெரும்பாலான ஆசிரியர்கள் தினசரி பஸ்ஸிலேயே அதிபருடன் பயணிப்பவர்களாக காணப்பட்டனர். இக்கிராமத்திற்கு முதல் பஸ் முற்பகல் 8:30 மணிக்கே வந்து சேரும். மீண்டும் பாடசாலை விட்டு சரியாக பிற்பகல் 1:30 மணிக்கு பஸ் புறப்படும். மேலும் மக்கள் மத்தியில் அதிபர் ஆசிரியர்களை பற்றி பெரும்பாலும் திருப்தியற்ற விமர்சன நிலையே காணப்பட்டது. இப்பாடசாலையில் சிரேஷ்ட ஆசிரியரான ராஜபக்ச மாத்திரம் இந்த ஊரை சேர்ந்தவர். பாடசாலைக்கு முற்பகல் 6:30 மணிக்கே வந்து விடுவார். ஆரம்ப ஒழுங்குகளை மேற்கொள்வார். அதிபர் சமூகமளிக்காத நாட்களில் இவரே பாடசாலையை பொறுப்பெடுத்து நடாத்துவார். பாடசாலை திறப்பு கோர்வையும் அவரிடமேயே இருந்தது. இப்பாடசாலைக்கு வலய கல்வி அதிகாரிகளோ மாகாண கல்வி அமைச்சின் நிர்வாகிகளோ மேற்பார்வை பணிக்காக தரிசிப்பது குறைவாகும். வருடத்தில் ஒரு தடவையேனும் வலயமட்ட மேற்பார்வைக்காக மேற்பார்வை குழுவினர் பாடசாலைக்கு தரிசிப்பது அரிதென்றே கூறலாம். அதேவேளை இங்கு மாணவர்களின் பாடசாலை தின வரவு வீதம் கடந்த வருடம் 82 வீதமாக உள்ளமையும் இடைவிலகல் வீதம் 4 வீதமாக இருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. ஆசிரியர்கள் அதிபரால் ஊக்குவிக்கப்படாமையானது மிகவும் குறைபாடான அம்சமாக காணப்பட்டது. அதேவேளை இவ்வருடம் குரு பிரதீபா விருதுக்காக திரு ராஜபக்ச தெரிவு செய்யப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. இப்பாடசாலையில் தரம் 1 முதல் 11 தங்கியிருப்போர் நிலைத்திருப்போர் வீதம் 78 காணப்பட்டது. அத்துடன் 20 மாணவர்கள் கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சைக்கு தோற்றி 4 மாணவர்கள் மாத்திரமே சித்தி அடைந்திருந்தனர். அவர்களுள் விஞ்ஞானத்துறைக்கு எவரும் தெரிவாகவில்லை. வர்த்தகத்துக்கு தகுதி பெற்ற ஒருவர், மீதி 3 பேரும் கலைத்துறைக்கு தகுதி பெற்றிருந்தனர். அவர்கள் அனைவரும் நகர்ப்புற பாடசாலைக்கு சென்று விட்டனர். மற்றும் இப்பாடசாலையில் மாணவர்கள் கற்பதற்கென ஒரே ஒரு நூலக அறை மாத்திரம் காணப்பட்டது. ஏனைய ஆய்வுகூட வசதிகள் எதுவும் இல்லை. அத்துடன் இப்பாடசாலையில் 5 கணினிகள் இருந்தும் அவை பயன்படுத்த முடியாத நிலையில் எந்த விதமான உட்பாகமுமின்றி காணப்பட்டன. குறிப்பாக இங்குள்ள மாணவர்கள் ஒழுக்கத்தில் பின்னடைந்தவர்களாகவும் எந்த விதமான வழிகாட்டலின்றியும் காணப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இவ்வருடம் தரம் 5 புலமை பரீட்சையில் 30 மாணவர்கள் தோற்றி எந்த மாணவர்களும் வெட்டுப்புள்ளிகளுக்கு மேல் பெறவும் இல்லை. அத்துடன் 70க்கு மேல் புள்ளி பெற்றவர்கள் 3 மாணவர்கள் மாத்திரமே ஆகும். இப்பாடசாலையில் கல்வி கற்கும் மாணவர்களின் பெற்றார்களில் சிலர் வெளிநாட்டில் வேலைவாய்ப்பு பெற்று சென்றமையும் தரம் 10, 11களில் கற்கும் போதே மாணவர்கள் இளவயது திருமணம் செய்து கொள்வதும்
கடந்த சில ஆண்டுகளில் தவிர்க்க முடியாத நிகழ்வுகளாயின. ஆசிரியர்கள் பலர் கற்றல் கற்பித்தல் செயல்முறைக்கு அதிபர் எவ்வழிகளிலும் உதவுவதில்லை எனவும், கல்வித்தர உள்ளீட்டிற்கான எந்த பணத்தையும் செலவு செய்வதில்லை எனவும் பல குறைபாடுகள் கூறிக்கொண்டே இருந்தனர். இது பற்றி இப்பாடசாலையில் சிரேஷ்ட ஆசிரியர் திரு ராஜபக்ச நன்கறிவார். கடந்த 3 வருடங்களாக இப்பாடசாலையின் பாடசாலை அபிவிருத்தி சங்கம் எதுவும் கூட்டப்படாததனால் பல பொதுமக்கள் பங்களிப்புடனான செயற்பாடுகள் பலவும் நடைபெறாமல் ஸ்தம்பிதம் அடைந்தும் காணப்பட்டன. ஆசிரியர்களும் தம் பாடம் தொடர்பான எழுவினாக்களையும் பிரச்சனைகளையும் கலந்துரையாடி தீர்த்து கொள்வதற்கான எந்த சந்தர்ப்பங்களும் அற்றவர்களாக காணப்பட்டனர். இப்பாடசாலையின் அதிபர் திரு விக்ரமசிங்க தான் அடுத்த வருடத்தில் ஓய்வு பெறுவதை கருத்தில் கொண்டு பிற ஆசிரியர்களுடனோ கல்வி அதிகாரிகளுடனோ சமூக அங்கத்தவர்களுடனோ எவ்வித பிரச்சனைகளும் ஏற்படுத்தி கொள்ள நாட்டமில்லாதவராகவும் பணி இலக்கு குறித்து அக்கறை குறைந்தவராகவும் காணப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. சார், புல்மோட்டையிலிருந்து சார். So you know well me. Yes sir, நான் சாலிஹின். Okay, in the school. Sir, in the school. புல்மோட் அரபாத் சார். ராணுவ வித்யாலயம் மிகவும் தெளிவாக சாலிஹின் சார். ஓம் சார். நீங்க நார்மல் ஹைதர் சார் மக்கீசா பிரின்சிபல் நீங்க அந்த மெனுவல் கிளாஸ் வாரா சார்? ஓம் சார், வருவேன் சார், இன்ஷாஅல்லாஹ் வருவேன் சார். கட்டாயமாங்க. ஓம் சார், ஓம் சார். ஓகே. Thank you sir. Sir, ஹைதர் சார் ஒன்னும் கேட்கறதுக்கு இல்ல தானே? நான் தொடர்றேன். நீங்க தொடருங்க சார். நான் கொஞ்சம் பிஸியா கொஞ்சம் வேலை ஒன்றையும் முடிச்சிட்டு வருவேன். நீங்க கேட்க நான் கேட்டுட்டு தான் இருப்பேன். நீங்க தொடருங்க சார். ஓகே, தேங்க்யூ. நல்ல தெளிவான வாசிப்பு விஸ்மி. மிகவும் நல்ல தமிழ் உச்சரிப்பு. எனக்கு தெரியல 10 நிமிஷம் சரியாக 11 நிமிஷம் எடுத்தீங்க. இந்த வாசிப்புல தேங்க்யூ, வெல்கம். இந்த வாசிப்பை பொறுத்தவரையில இது ஒரு மேலோட்டமான வாசிப்பாக நம்ம எடுக்கலாம். ஃபர்ஸ்ட்டுக்கு கேஸ் ஸ்டடியை நீங்க 10 நிமிஷம் எடுத்து வாசிச்ச உடனே உங்களுக்கு இந்த கேஸ் ஸ்டடியை பார்த்தீங்கன்னாலே தெரியும். இந்த பெரிய ஒரு கேஸ் ஸ்டடியை யாருமே ஒரே தடவையில கிரகித்து கொள்ள முடியாது. ஆமா இல்லையா? As we are the human being, we cannot absorb everything. எல்லாத்தையும் நம்ம உள்வாங்கி கொள்ள முடியாது. அதனால ஃபர்ஸ்ட்டுக்கு பிஸ்மி வாசிக்கும் பொழுது நல்ல தெளிவாக வாசிச்சேன். உச்சரிப்பு நல்லா இருந்தது. நான் பார்த்து கொண்டு எந்த இடத்துலயும் எழுத்து பிழைகள் இல்லை. ரைட்? மிகவும் தெளிவாக வாசிச்சார். அநேகமாக 198 மட்டும் சொல்லலாம். இந்த கேஸ் ஸ்டடியை பொறுத்தவரையில நீங்க உண்மையில பாத்தீங்கன்னா பெரிய ஒரே தொடரான பெரிய ஒரு உரை என்று சொல்றாங்க. பந்தியில உரைய சம்பவத்தை உரையாக தரப்பட்டு கிட்டத்தட்ட 1.5 பக்கத்துல இருக்கு. இந்த கேஸ் ஸ்டடியை எப்படி வச்சுக்கொண்டு உங்களால் ஒரு நாளும் ஒர்க் பண்ண முடியாது. வடிவம் கேட்டுக்கொண்டீங்கல்ல, கேஸ் ஸ்டடி எக்ஸாமுக்கு ஒரு 2 வகையான 2 விதத்துல 2 வடிவத்துல உங்கள்ட்ட வினாக்களை சம்பவ கேட்கிய வினாக்களாக தரலாம். வினா பத்திரம் அமையலாம். ஒன்று இப்படி இந்த மாதிரி தொடரான எந்த விதமான பிரேக்கும் இல்லாத பந்திகள் உடைக்கப்படாத உரைநடையாக உரை தொகுப்பாக தரப்படலாம். இல்லாட்டா இன்னொரு மெத்தட் இருக்குது. குட்டி குட்டி பந்திகளாக உடைச்சு பாக்ஸ் பண்ணி குட்டி கேஸ்களாக, அது ஒரே கேஸ் ஸ்டடியாக இருக்காது. ஒவ்வொரு விதமான பல சம்பவங்களும் சின்ன குட்டி சம்பவங்களாக தரப்பட்டு ஒவ்வொருத்திலையும் வித்தியாசமான கேள்விகளை தொடுக்க முடியும். ஆனா அநேகமாக ஒருவருடைய பாடசாலை நிர்வாகம் தொடர்பாக ஒருவருக்கு இருக்கிற அறிவை பரிசோதிக்கிறதாக இருந்தால் உண்மையாக இந்த மாதிரியான தொடர் உரை பகுதிய உரை தொகுதியை தந்துதான் ஒருவருடைய போக்கு அவர் கல்வி நிர்வாக முகாமைத்துவம் தொடர்பாக ஒரு பரீட்சார்த்தி எப்படி அந்த பிரச்சனை அணுகுகிறார், அந்த பிரச்சனைக்கு எவ்வாறான தீர்வுகளை முன்வைப்பார் என்பதை கண்டுபிடிக்கிறதா இருந்தால் இப்ப நான் தந்திருக்கின்ற மாடல் பேப்பர் உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் அமையும். இது அதிபர் சேவை போட்டி பரீட்சைக்கு மட்டுமில்லை, இலங்கை கல்வி நிர்வாக சேவை போட்டி பரீட்சைக்கும் இது தரமான ஒரு கேள்வியாக அமையும். சரி, அந்த அடிப்படையில இப்ப நான் தரப்பட்டிருக்க வினா உங்களுக்கு தந்திருக்கிற வினாபத்திரம் நான் உங்களுக்கு தந்திருக்கிற வினாபத்திரம் பெரிய உரை தொகுதியை அடிப்படையாக கொண்ட வினா. இந்த வினாபத்திரத்துல 14 வினாக்கள் அமைந்திருக்கிறது. நீங்க வினாபத்திரத்தை பார்த்திருப்பீங்க. சிலர் பிரிண்ட் அவுட் எடுத்து ஆன்சர் பண்ணி வந்திருப்பீங்க. பலர் வராமல் இருப்பீங்க.
சிலர் இப்பதான் தகவல் கிடைச்சி ஜாயின் பண்ணாங்களும் இருப்பீங்க. நோட்டு கோடி நாங்க எப்படி என்னை பொறுத்தவரையில் நீங்க என்னட்ட படிக்கிறீங்க என்னட்ட ஞாபகம் இருக்கு. கடந்த 2015-16 பரீட்சை எழுதினவர்கள், அதுக்கு பிறகு 2019 எழுதினவர்கள் எடுத்த அதிகூடிய உச்ச புள்ளி 86 கேஸ் ஸ்டடியில. 86 வரைக்கும் அவர் என்னிட படிச்சு எடுத்திருக்கார். டிஸ்ட்ரிக்ட்ல ஃபர்ஸ்ட் ரேங்க், பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்ட்ல. ஆகவே கேஸ் ஸ்டடியை பொறுத்தவரை நீங்க அதிக புள்ளிகளை பெற்றுக்கொண்டாலும் கூட அதுதான் உங்களோட லிஸ்ட்ல உங்களோட டொப்புக்கு கொண்டு வரணும். இந்த கேஸ் ஸ்டடி தான் உங்களோட ரேங்கை தீர்மானிக்க முடியும். அதே நேரம் உங்களுடைய இந்த பதவி கிடைக்குமா இல்லையான்றது தீர்மானிக்கிறது கிரகித்தல் பேப்பர். மறக்கக்கூடாது. ஐக்கியூ எல்லாருமே செய்வார். ஏதோ ஒரு வழியை பயன்படுத்தி ஐக்கியூக்கு போய் நீங்க ஐக்கியூல இப்படியே கொண்டு வந்து சேர்ந்துருவீங்க. ஆனா கிரகித்தல் கடந்த பரீட்சையில் அநேகமான பரீட்சார்த்திகள் தவற விட்டிருந்தாங்க. ஏனென்று கேட்டால் தமிழ் படித்தவர்கள் கிரகித்தல் செய்யலாம். இது ஒரு ஐக்கியூ, நுட்பமான தமிழ் அறிவு தேவை. இதுக்கு வித்தியாசமான ஒரு அணுகுமுறை உள்ளவர்கள், தமிழ் அறிவு உள்ளவர்கள் மட்டும்தான் அந்த கிரகித்தல் பேப்பரை செய்வீங்க. நான் கடந்த பேப்பர்ல உங்களை சந்திச்ச நுண்ணறிவு, உழைச்சார்ந்த பொது அறிவு. இந்த பேப்பர் சம்பவ கல்வி. இந்த சம்பவ கல்வியை பொறுத்தவரையில நீங்க எப்படி அனுகூலம் பண்றத நான் உங்களுக்கு ஒரு பேப்பரை பயன்படுத்தி செய்து காட்டுறேன். சரிதானே? ஆகவே நீங்க போடுங்க. 8:28. ஆகவே முதலாவது வாசிப்புல ஒரு நாளுமே உங்களுக்கு கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கு. எங்க போற, எங்க தொடங்குற, எதை செய்யறன்னு தெரியாம இருக்கு. இல்லையா பிஸ்மி? என்ன சொல்றீங்க? இந்த சம்பவ கல்வியை பாத்தீங்கன்னா தெல்தனிய வித்தியாலயம் கடும் பிரச்சனைகள் கொண்டு ஒரு பாடசாலை. அப்படியா இல்லையா? பிரச்சனைன்னா அது கடும். என்ன சிக்கல்? இடியப்ப சிக்கல். கடும். எல்லா பக்கத்துலயும் பிரச்சனை இருக்கு. எல்லா பக்கத்துலயும் பிரச்சனை இருக்கு. அதிபர்களுக்கு பிரச்சனை இருக்கு, ஆசிரியர்களுக்கு பிரச்சனை இருக்கு, மாணவர்கள் அடைவுகளுக்காக பிரச்சனை இருக்கு, சமூகத்துல பிரச்சனை இருக்குது, என்ன போக்குவரத்துல பிரச்சனை இருக்குது, ரைட்? பாடசாலை உயர்தரத்துல அனுமதிக்கப்படுறதுல பிரச்சனை இருக்குது, இப்படி இடமாற்றத்துல பிரச்சனை இருக்குது. நிறைய பிரச்சனைகள் இந்த சம்பவ கற்கையில நீங்க கண்டிருப்பீங்க. பிஸ்மி வாசிக்கும் பொழுது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ரைட்? இந்த அடிப்படையில முதலாவது சம்பவ கற்கை எப்படி வச்சுக்கொண்டு நம்ம ஒர்க் பண்ணி. ரெண்டாவது தடவை முதலாவது என்ன சொல்லணும், பேப்பர் தந்த உடனே சம்பவ கற்கையை முழுமையா வாசிக்கணும். ஒரு சம்பவ கற்கையா இருந்தால் பெஸ்ட். ஆனால் 2 மணி நேரத்துக்குள்ள பல சம்பவங்களை வாசி நீங்க விடைக்கு போறது கஷ்டம். ஈஸியாக மார்க்ஸ் எடுத்தாலும் கூட இந்த மாதிரியான கேள்விகளை நீங்க ஒரே தொகுதியா அல்லது பெரிய ஒரு தொகுப்பா தருகின்ற பொழுது வினாக்கள் இந்த தொடர்ச்சி உங்களுக்கு இருக்கும். ஆகவே ஒருவர் தொடங்குற இடத்துல இருந்து முடிகிற இடத்தை வச்சுக்கொண்டு நம்ம கண்டுபிடிக்கலாம் இவர் தான் பொருத்தமான அதிபர் இந்த போட்டி பரீட்சையில தெரிவு செய்யப்பட வேண்டியவர் என்பது. ஆகவே நீங்க இந்த சம்பவ கல்வி வரும். நான் 2 விதமாகவும் செய்து காட்டுறேன். இது பெரிய தொடர் உடைப்பகுதி. இந்த சம்பவ கல்வி எப்படி கையாளுறது, இதை கையாள தெரிஞ்சுன்னு கேட்டால் குட்டி குட்டி சம்பவ கற்கைகள் தருகின்ற பொழுது உங்களுக்கு எந்த விதமான பயமும் இல்லை. நீங்க தாராளமாக விடையளிக்கலாம். சரிதானே? ரைட். உங்களுக்கு கடந்த 2019ஆம் ஆண்டு வந்த பேப்பர் குட்டி குட்டி சம்பவ கற்கைகள் எப்படி வருது தெரியல. அது எப்படியும் வரலாம், இப்படியும் வரலாம், அப்படியும் வரலாம். நீங்க எல்லாத்தையும் இதுக்கு தயாராகி நீங்க கேட்டால் எதுக்கு தயாராக அப்படித்தானே? உள்பட்ட விஸ்மி என்ன ஸ்ரீசோட பேரை சொல்லுவாங்க. சரி, நாங்க பாப்போம். ஆகவே இந்த சம்பவ கற்கையை எப்படி அணுகிற என்றதுக்கு முதலாவது 2ஆம் தடவை நம்ம என்ன செய்யணும், இந்த சம்பவ கற்கையை வாசிக்கணும். ஏன் 2ஆம் தடவை வாசிக்கலாம்? ஷாவணி தானே இல்லையா? ஷாவணி ஸ்கிரீன்ஷாட் ஆயிட்டா? இல்ல சார். இந்த சம்பவ கற்கையை நம்ம என்ன செய்யணும், 2ஆம் தடவை வாசிக்கல நான் என்னோட சேர்ந்து நீங்களும் வாசிங்க. வாய்ச்சி வாங்கி முதல்ல என்ன 2ஆம் கட்டத்துல என்ன செய்வாங்கன்னு கேட்டா உங்களோட பென்சில் எடுத்து பிரேக் பண்ணும். அதாவது சின்ன சின்ன குட்டி குட்டி வாக்கியங்களாக அல்லது பந்திகளாக வாசிச்சு ஒவ்வொரு பந்திக்குள்ளையும் இருக்கக்கூடிய முதலாவது செய்ய போறீங்க. எல்லாரும் ரெடியாங்க. பிரச்சனைகளை இவங்க அணல். இதுதான் சம்பவ கற்கையிலும் முதலாவது செய்ய வேண்டிய வேலை. என்ன செய்யணும்? நோட் பண்ணி கொடுக்கிறார். பிரச்சனைகளை இனங்காண. முதலாவது படி என்ன? பிரச்சனைகளை இனங்காண. அப்ப நாங்க வாசிப்போமா திரும்பவும்? தெல்தனிய வித்தியாலயம் தரம் 1 முதல் 11 வரையான வகுப்புகளை கொண்டு கட்டமைக்கப்பட்ட 480 மாணவர்களை கொண்ட ஒரு பாடசாலையாகும். இப்பாடசாலையானது புறநகர் பகுதியில் பிரதான வீதி ஒன்றிலிருந்து உள்ளுக்கு இன்டீரியர் பிளேஸ் 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது. இது பிரச்சனையா இல்லையா? இதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா இல்லையா? பிரச்சனை இருந்தா என்ன சொல்லணும்? நீங்க ஒரு இப்படி என்ன சொல்லுவீங்க, ஒரு ஸ்லாஷ் ஒன்றை நீங்க போட்டு கொள்ளுவீங்க. ஸ்லாஷ் வந்து போட்டு கொள்ளும். பிரச்சனையா இல்லையான்னு பார்த்து
ரைட். இது பிரச்சனையா இல்லையா? பிரச்சனை. அப்ப இந்த இடத்துல நீங்க என்ன செய்வீங்க? பிரேக் பண்ணுவீங்க. ஓகே. அப்ப நான் என்ன செய்யறேன், எனக்கு லேப்டாப்ல வேர்ட் டாக்குமெண்ட்ல இருக்கிறோம்யா, இதுக்குள்ள இதை நான் அப்படியே பிரேக் பண்ணி கொண்டு வர. நீங்க இப்படி ஒவ்வொரு சம்பவம், ஒவ்வொரு பிரச்சனையும், ஒவ்வொரு வரியா வாங்கி பிரச்சனைகளை கண்டறியும். நீங்க எல்லாரும் பிராக்டிஸ் பண்ண போறீங்க. ரெடியாங்க. பிரச்சனைகளை இனங்காணல். 79 பேரும் நீங்க பிரச்சனைகளை இனங்காண போறீங்க. ரைட். இது என்ன பிரச்சனை இருக்கு? யாரும் சொல்லுங்க பார்க்கலாம். தெல்தனி வித்தியாலயம் தரம் 1 முதல் 12 வரையான வகுப்புகளை கொண்டு கட்டமைக்கப்பட்டு 480 மாணவர்கள் ஒரு பாடசாலையாகும். இப்பாடசாலையில் புறநகர் பகுதியில் பிரதான வீதி ஒன்றிலிருந்து 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது. இதுல என்ன பிரச்சனை இருக்கு? யாராவது அது பிரதான வீதியில இருந்து 1.5 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறதால நடந்து அப்படி போற பஸ்ல இருந்து இறங்கி கஷ்டமா இருக்கு. எஸ். காவாலிகள் என்ன காவாலிகள் திருத்தி வருவாங்க என்ன அப்படித்தானே கணக்கு பேர் அதை வச்சு கொண்டு டிரான்ஸ்ஃபருக்கு ஓடி வர்றது. ஆகவே இதுல பிரச்சனை இருக்கப்ப என்ன பிரச்சனை நம்ம எப்படி சொல்லலாம்? இந்த சம்பவத்தை பொறுத்தவரை ஒரு வரியில சொல்லுங்க பார்க்கலாம். என்னன்னு சொல்லலாம்? போக்குவரத்து பிரச்சனை, தாமதமான வருகை, சீரான போக்குவரத்து. இந்த பாடசாலையுடைய கட்டமைப்பும் அதனுடைய அமைவிடம் ஏன் சொல்லுவோம்? பின்னுக்கு வாய்ச்சி போகணும் உங்களுக்கு விளங்கிருக்கு. பாடசாலையுடைய கட்டமைப்பும் அமைவிடம் எங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இந்த சம்பவத்திற்கை பொறுத்தவரையில் காணப்படுது. சரி, ஆகவே இது முதலாவது பிரச்சனை. பாடசாலையுடைய டைப் என்ன 1 முதல் 12 வரை. பின்னுக்கு நீங்க சம்பவத்திற்கை வாய்ச்சி போக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கணக்கு பிள்ளைகள் இடைவிலகிறார். இடைவிலையில் இடவரையில் திருமணம். வேறு பாடசாலைக்கு நகர்ப்புறத்தில் உள்ள ஒரு பாடசாலைக்கு போறாங்க இல்லையா? சோ இது சம்பவம், இது பிரச்சனை உண்டு. அடுத்த வாசிங்க. தெல்தனிய கிராமத்தில் வாழ்கின்ற மக்களின் பிரதான பொருளாதார பின்புலம் விவசாயமாகும். அத்துடன் இப்பாடசாலையை கடமையாற்றும் அதிபர், அவரால் வாசிங்கன்னா அதிபர், இப்பாடசாலை கடமையாற்றும் அதிபர் திரு விக்ரமசிங்க நகரிலிருந்து தினந்தோறும் பஸ்ஸிலேயே பயணம் செய்வார். தரம் 1ஐ சேர்ந்த அதிபர் பிரின்சிபல் கிரேட் 1 அதிபர் அடுத்த வருடத்தில் சேவையிலிருந்து ஓய்வு பெறுவதற்கும் உள்ள தினசரி 8 மணிக்கு பிற்பகல் 9 மணிக்கு இடையில் எப்படியாவது பாடசாலைக்கு வந்து சேர்ந்துடுவார். அப்ப இதுல என்ன பிரச்சனை இருக்குது? யாராவது இதுல என்ன பிரச்சனை இருக்குது? தாமத வருகை. அப்ப எதோட நம்ம உடைக்கணும்? இதுவரைக்கும் இதோட நம்ம ஒரு கோட்டை போடணும். உங்களுக்கு இப்படி உடைக்கல, நீங்க என்ன செய்யணும்? அந்தந்த இடத்துல வந்து நீங்க ஒரு என்ன சொல்றது, ஒரு ஸ்லாஷ போட்டுடும். ஸ்லாஷ போட்டுவிடும் இல்லையா? ஸ்லாஷ போட்டுதான் நீங்க உடைச்சு காட்டணும் உங்களோட பென்சிலால. அப்ப இப்படி இருக்கு. அப்ப இந்த இடத்துல உள்ளதுக்குள்ள ஒரு பிரச்சனை உள்ளாங்கணும். ஆகவே இந்த இடத்துல என்ன பிரச்சனைகளுக்கு இருக்குதா சொல்லுங்க பார்க்கலாம். அதிபர் தாமதமாகி வருவது. தாமதமாகி வருவது 2வது பிரச்சனை இல்லையா? அதிபர் தாமதமாகி 8 மணிக்கு 9 மணிக்கும் இடையில் வருவது ஒரு பிரச்சனையா இல்லையா? யாராவது நிச்சயமாக இது ஒரு பிரச்சனை தான். என்ன சொல்றீங்க? எஸ். அடுத்து பிரச்சனை இல்லாட்டி சொல்லும். அடுத்து வாசிக்க தொடர்ந்து. இப்பாடசாலையில் 18 ஆசிரியர் கடமையாற்றுகின்றனர். கணிதம், ஆங்கிலம் போன்ற பாடங்களுக்கு, மேனிய சங்கீத, நடனம், உடற்கல்வி போன்ற பாடங்களுக்கும் இங்கு ஆசிரியர் பற்றாக்குறை நிலவுகிறது. இருப்பினும் வேடாந்தம் மெட்ரிக் தோற்றுகின்ற மாணவர்களில் 5-6 பேர் சாதாரண பயிற்சியில் சித்தியடைந்து அண்மையில் உள்ள நகருக்கு உயரத்துக்காக சென்று விடுவார். அவ்வாறு கற்றவர்களில் பாடசாலையின் பழைய மாணவர்கள் என வைத்தியர் ஒருவரும், சட்டத்தண்ணி இருவரும், பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவரும் உள்ளவை குறிப்பிடத்தக்கது. விஸ்மி, சட்டத்தண்ணி 2 என்ன சொல்றீங்க? சரி, அப்ப இந்த இடத்துல நாங்கள் பிரச்சனை என்ன சொல்லுங்க பார்க்கலாம். இந்த இடத்துல பிரச்சனை என்ன? ஆசிரியர் பற்றாக்குறை, மாநில வள பற்றாக்குறை சார். பழைய மாணவர்கள் பல்வேறு ஏற்கனவே இந்த பாடசாலை நல்ல ஒரு புறப்பெற்ற காட்டிய ஒரு பாடசாலை என்றதுக்கு பழைய மாணவர்களுடைய அந்த சட்டத்திறனிகளுடைய பிரசன்னம், அவங்க பழைய மாணவர் இருக்கிறது வந்து பழைய பாடசாலையுடைய பழைய நிலையை காட்டுது. இதோட நான் ஹலோ ஹலோ, இந்த வாய்ஸ் கேக்குதா?
ஹலோ, இந்த வாய்ஸ் கேக்குதா? எஸ் ஓம் சார். சார் கேக்குது. ரைட். இங்க மூன்றாவது பிரச்சனை என்ன? யாராவது ஒரு ஆள்? அதிபர் sorry. ஆசிரியர் பற்றாக்குறை என்று வரும் சார். ஆசிரியர் மானிடவள பற்றாக்குறை. பற்றாக்குறை இது பிரச்சனை சார். ஆசிரியர் பற்றாக்குறை இல்லையா? ஆசிரியர் பற்றாக்குறை ஒரு மிக முக்கியமான பிரச்சனையாக இங்க இருக்கு. வெரி குட். பிரச்சனை அப்ப கண்டுபிடிக்க தெரியுது உங்களுக்கு. வெரி குட். அடுத்தது நம்ம பண்ணி கொண்டு போவோமா? இது எத்தனையாவது பிரச்சனை? மூன்றாவது பிரச்சனை. ரைட். மூன்றாவது. அடுத்து தொடர்ந்து வாசனா. மூன்றாவது, இரண்டாவதுல மூன்றாவது. மேலும் இப்பாடசாலையின் அதிபர் தனது முயற்சியின் காரணமாக வாசிங்க நீங்களும் என்னோட சேர்ந்து பிரச்சனையை கண்டறிஞ்சுக்கோங்க எல்லாரும். நீங்க ஏதாவது பிரச்சனை இது இல்ல இது பிரச்சனையா வராதுன்னு சொன்னா என்னோட கதைக்கோணும். நீங்க ஆர்கியூ பண்ணலாம், நோ ப்ராப்ளம். தொடர்ந்து வாசிங்க. மேலும் இப்பாடசாலையின் அதிபர் தனது முயற்சியின் காரணமாக பாடசாலைக்கு 5 ஏக்கர் காணிக்கை என்று வரவாங்க. இப்பாடசாலையில் கல்வி கற்ற வெளிநாடு ஒன்றில் பதியும் குடும்பம் ஒன்றிடமிருந்து அன்பளிப்பாக பெற்றுக்கொண்டமை குறிப்பிடத்தக்கது. இருப்பினும் இப்பாடசாலைக்கு வகுப்பறை வசதிகள் சில உயர்மட்ட கற்றல் வெளிகள் குறைபாடாகவும் காணப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. அது என்னது? உயர்மட்ட கற்றல் இடைவெளிகள். அது என்னது? அப்ப இந்த இடத்துல எங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? குறைபாடாகவும் காணப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இந்த இடத்துல எங்களுக்கு என்ன பிரச்சனை? பௌதிக வளம். பௌதிக வகுப்பறை வள வசதி பற்றாக்குறை. இல்ல. உயர்மட்ட கற்றல் இடைவெளி. பௌதிக வளம்னா எல்லாமே உயர்மட்ட கற்றல் இடைவெளிகள் என்று சொன்னா அப்படியே கேட்டுக்கணும். ஹையர் ஆர்டர் லேர்னிங் ஸ்பேசஸ் என்று நாங்கள் சொல்லுவோம். HOLS என்று நாங்கள் சொல்லுவோம். உயர்மட்ட கற்றல் இடைவெளிகள் குறைபாடாக காணப்பட்டவை குறிப்பிடத்தக்கது. அடுத்தது மேலும் தொடர்ந்து வாசிங்க. மேலும் இப்பாடசாலையின் திறமை நீ பொதுவாக பௌதிக வள பிரச்சனை எழுதக்கூடாது. ரைட். ஓகே. மேலும் இப்பாடசாலையின் திறமையான பிற மாணவர்கள் பாடவிதானம் மற்றும் இணைப்பாடு செயற்பாடுகளில் ஆர்வம் உள்ளவர்களாக காணப்பட்டனர். அதே நேரம் பெரும்பாலான ஆசிரியர்கள் பாடசாலை 8 முதல் 10 வருடங்களுக்கும் மேலாக கடமையாற்றியிருந்தாலும் இடமாற்றம் பெற முடியாதன் காரணமாக மனத்தாங்கலுடன் தமது அன்றாட கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகளை முன்னெடுப்பவர்களாக காணப்பட்டனர். விஸ்மி மனத்தாக்கம் இல்லை, மனத்தாங்கல். அத்துடன் பெரும்பாலான ஆசிரியர்கள் தினசரி பஸ்ஸிலேயே அதிபர்கள் பயணிப்பவர்களாக காணப்பட்டனர். இக்கிராமத்திற்கு முதல் பஸ் ஃபர்ஸ்ட் வார பஸ் வந்து எத்தனை மணிக்கு வரும்? 8:30 மணிக்கு வந்து சேரும். மீண்டும் பாடசாலை விட்டு சரியாக பிற்பகல் 1:30 மணிக்கு பஸ் புறப்படும். இதுல இந்த 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 பந்திப்புல இதோட உடைப்போமா? இதோட உடைச்சு பார்க்கின்ற பொழுது எத்தனை மணிக்கு பஸ் புறப்படும்? 1:30 மணிக்கு பஸ் புறப்படும். இதுவரைக்கும் நம்ம பிரச்சனைகளை நம்ம கொஞ்சம் சொல்லலாம். இதுக்குள்ள 2-3 பிரச்சனைகள் இருக்கு. இதுக்குள்ள 2-3 பிரச்சனை இருக்கு இந்த பந்திப்புல இல்லையா? இது ஒரு அதிகஷ்ட பாடசாலை. அதிகஷ்ட ஆசிரியர்களோட வரவு பாடசாலை இப்போ கட்டமைப்பு ஆசிரியர் தாமத தாமதமாகி வருகை வருது. இருக்குது. ஆசிரியர் மனத்தாங்களோட ஆசிரியர் வேலை செய்யறது அவ்வளவு ஆரோக்கியம் இல்ல சார். இது அது ஒரு ஓகே, பிரச்சனை. வெரி குட். மற்றது மற்றது வந்து பஸ் வந்து ஷெட்யூல் பண்ணின டைம் பிரதான பிடிக்கிறதால வீதியில 1:30 அவங்களோட மைண்ட் செட் வந்து 1:30க்கு போய் ஆகணும் அங்கிட்டு இருக்கும். அதனால என்ன பிரச்சனை? அதை நின்று வேலை செய்ய மாட்டாங்க. ஒரு நல்ல ஒரு ப்ரொடக்டிவிட்டியா வேலை நீங்க செய்ய நினைக்கிற மாட்டாங்க. பிரச்சனை இங்க இருக்கான்னு பாருங்கம்மா. 8 முதல் 10 வருடங்களுக்கு மேலாக கடமையாற்றி இடமாற்றம் பெற முடியாத காரணமாக மனத்தாங்களுடன் காணப்படுகின்றவை. யாரோ சொன்னீங்க வந்ததா இல்லையா? மனத்தாங்கள். அடுத்து நீங்க சொன்னீங்களா தாமதமாகி வருவது? அதுவும் அதிபரோட பயணிப்பவர்களாக காணப்பட்டது. ஆசிரியரும் அதிபர்களும் ஒன்றா ஒரே சேர்ந்து டைம் பொறுப்பு இல்லாம என்ன யாரும் முந்தி வரவனும் அதிபர் என்ன அதிபர் தான் முந்தி வரணும். அப்படித்தானே? அதிபர் தான்
சாரி நெட்வொர்க் இஷ்யூஸா இருந்தது. சாரி நெட்வொர்க் இஷ்யூஸ். சரி சாரியா நெட்வொர்க் இஷ்யூஸ் வழியா. சரி அந்த அடிப்படையில் நாங்க இப்ப பார்ப்போம் தொடர்ந்து. இந்த இந்த சிரேஷ்ட ஆசிரியரான ராஜபக்ஷ மாத்திரம் ஷேர் இருக்கு தானே கேஸ் ஸ்டடி ஸ்கிரீன் ஷேர் ஆகிட்டு தானே ஸ்கிரீன் ஷேர் ஆகிருக்குதா? ஆரம்பம் அதாவது ராஜபக்ஷ மாத்திரம் இவ்வூரை சேர்ந்தவர். பாடசாலைக்கு முற்பகல் 6:30 மணிக்கு வந்து விடுவார். ஆரம்ப ஒழுங்குகளை மேற்கொள்வார். அதிபர் சமூகம் அளிக்காத நாட்களில் இவரை பாடசாலையை பொறுப்படுத்தி விடார். அப்படித்தானே பாடசாலை திறப்பு கோரி இவரிடமே இருந்தது. இங்க என்ன பிரச்சனை இருக்கு? எத்தனை உண்டா 2 3 இங்க எத்தனை பிரச்சனை இருக்கு? அப்ப நாங்க எதோட உடைக்கலாம்? என்னடா பாடசாலை திறப்பு கோரி அவரிடமே இருந்தது வரைக்கும் எடுக்கலாம். இங்க பிரச்சனை இருக்கா இல்லையா? இருக்கு சார். இருக்குது என்ன என்ன பிரச்சனை இருக்குது? என்ன பிரச்சனை? பாடசாலையில மக்கள் மத்தியில நோ 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 மக்கள் மத்தியில சரிதானே மக்கள் மத்தியில இவருக்கு வந்து அதிபர் ஆற்றலை பற்றி பெரும்பாலும் திருப்தியற்ற நிலைமை காணப்படும். மக்கள் மத்தியில வந்து அதிபர் ஆற்றலை பற்றி திருப்தியற்ற நிலம் ஒன்று காணப்படுவது இங்க உள்ள பிரச்சனை. சரிதானே நான் சொல்ற சரியா? பிரச்சனை இருக்காது. தொடர்ந்து வாசிப்போம். ஓகே 8வது பிரச்சனை. எத்தனை பிரச்சனை வந்திருக்கு? இப்ப 8 பிரச்சனை வந்திருக்கு. தொடர்ந்து வாசிப்போம். எதோட நிப்பாட்டமோ நீங்க சொல்லணும். அது வரைக்கும் குட்டி குட்டி பிரச்சனைகளாக உடைபடும் சம்பவங்களாக, அதாவது பந்திகளாக தொடர்ந்து வாசிப்போம். இப்பாடசாலைக்கு வலய கல்வி அதிகாரிகளோ மாகாண கல்வி அமைச்சு நிர்வாகிகளோ மேற்பார்வை பணிக்காக தரிசிப்பது குறைவாகும். வருடத்தில் ஒரு தடவையும் வலயமட்ட மேற்பார்வை பணிக்காக மேற்பார்வை குழுவினர் பாடசாலைக்கு தரிசிப்பது அரிதென்றே கூறலாம். அதேபோல இங்கு மாணவர்களின் பாடசாலை வீதம் கடந்த வருடம் 82 வீதமாக உள்ளமையும் இடைவிலகல் வீதம் 4 வீதமாக இருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. ஆசிரியர்கள் அதிபரால் ஊக்குவிக்கப்படாமையானது மிகவும் குறைபாடான அம்சமாக காணப்பட்டது. புது பிரதிபா விருதுக்காக திரு ராஜபக்ஷ தெரிவு செய்யப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. இப்பாடசாலை தரம் 1 முதல் 11 வரை தங்கியிருப்போர் அதாவது நிலைத்திருப்போர் சர்வைவல் ரேட் வீதம் வந்து 78 வீதமாக காணப்பட்டது. அத்துடன் 20 மாணவர்கள் காப்பீட்டு சாதன கட்சிக்கு தோற்றி 4 மாணவர்கள் மாத்திரமே சித்தி அடைந்திருந்தனர். அவர்களின் விஞ்ஞானத்துறைக்கு எவரும் தெளிவாகவில்லை. கட்டடத்துறைக்கு தகுதி பெற்ற ஒருவரும் மீதி 3 பேரும் கலைத்துறைக்கு தகுதி பெற்றனர். அவர்கள் அனைவரும் ஆர்ட்ஸ் காமர்ஸ் எல்லாருமே நகர்ப்புற பாடசாலைக்கு சென்று விட்டனர். இதுக்குள்ள கணக்கு பிரச்சனை இருக்குமா இல்லையானே? எதோட நம்ம உடைக்கலாமா? பெரிய பிரச்சனை தானே. இதோட நம்ம உடைச்சு கொள்ளும் நிப்பாட்டு. இதுக்குள்ள மொத்தமாக எத்தனை பிரச்சனை இருக்கு? கிட்டத்தட்ட 4 பிரச்சனைகள் இருக்கு. ஒன்று மேற்பார்வை வெளிவாரியம் மதிப்பீடு இல்லை. ஆசிரியர்கள் ஊக்குவிக்கப்படாமை, மேற்பார்வை பணி குறைவு, அதிபர் ஊக்குவிக்கிற ஆசிரியர் மற்றது காப்பீட்டு சாதன பரீட்சை 20 வீதமான மாணவர்கள் தான் சித்தியாங்க. 20 வீதம் என்ன? ரைட். இவ்வளவு 4 முக்கியமான பிரச்சனைகளை நம்ம சொல்லலாம். ஓகேயா? இதோட வேறு பிரச்சனைகள் இருக்குதா இந்த பகுதிக்குள்ள? இல்லை இல்லதான் என்ன? ரைட். தொடர்ந்து வாசிப்போம். மற்றும் இப்பாடசாலை மாணவர்கள் கற்பதற்கென ஒரே ஒரு நூலக அறை மாத்திரம் காணப்பட்டது. ஏனைய ஆய்வுக்கூட வசதிகள் எதுவும் இல்லை. அத்துடன் பாடசாலையில் 5 கண்ணாடிகள் இருந்தும் அவை பயன்படுத்தப்பட முடியாத நிலையில் எந்த விதமான உட்பாகவும் இன்றி காணப்பட்டன. குறிப்பாக இங்குள்ள மாணவர்கள் ஒழுக்கத்தில் பின்னடைவானவர்களாகவும் எந்த விதமான வழிகாட்டுகள் இன்றியும் காணப்பட்டவை குறிப்பிடத்தக்கது. அதோட உடைப்பமை இங்க ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா? நீங்களே சொல்லுங்களா பார்க்கலாம். கமன் 1 2 3 கிட்டத்தட்ட ஒரு 3 பிரச்சனைகளை சொல்லலாம். 3 மாணவர் ஒழுக்கமின்மை, மாணவர் ஒழுக்கமின்மை, வளப்பற்றாக்குறை, பௌதிக வளப்பற்றாக்குறை, ஆய்வுகூடம், நூல் நிலையம், கணினிகள் பயன்படுத்தப்படல சார். கணினிகள் பயன்படுத்தப்படாது. ஓகே.
கணினிகள் பயன்படுத்தப்படாம சார். வேற வேற ரைட். நீங்க சொன்ன பிரச்சனை நான் போடுற பிரச்சனை உள்ள இருக்கான்னு பாருங்க பார்க்கலாம். இவ்வளவு அங்க சொல்லப்பட்ட சொல்லுங்க. இங்க எத்தனை பிரச்சனைகள் என்ன நான் கிட்டத்தட்ட 3 பிரச்சனையை சொல்லலாம். கிட்டத்தட்ட 3 பிரச்சனைகள் சொல்லலாம். என்ன ஒன்று நீங்க சொன்ன மாதிரி குட். என்னது? கணனி இல்ல, ஆய்வுகூட வசதி, நூலக வசதி இருக்கு. ஆய்வுகூட வசதிகள் இல்லை, கணனிகள் இருந்தும் பாகங்கள் இல்லை, பாடசாலை சொத்துக்கள் பாகங்கள் இல்லை. ஒழுக்கத்தில் பின்னடைவாதவர்கள் எந்த விதமான வழிகாட்டுதலும் வந்து காணப்படுவாங்க. கவுன்சிலிங் எதுவுமே இல்லை. படம் பிரச்சனை இதுவரைக்கும் எத்தனை பிரச்சனை வந்திருக்குது? 15 பிரச்சனை. ரைட். தொடர்ந்து கேள்வியை நாங்க வாசிக்கிறோம். இவ்வரிடம் தரம் 5 புலமை பரிசு பரீட்சையில் சொல்லுங்க வாசிங்க. 30 மாணவர்கள் தோற்றி எந்த மாணவர்களும் 8 புள்ளிக்கு மேல் என்ன பெறவும் இல்லை. அத்துடன் 70 புள்ளிக்கு மேல் பெற்றவர்கள் 3 மாணவர்கள் மாத்திரம்தான். இப்பாடசாலையில் கல்வி கற்கும் மாணவர்களின் பெற்றார்களில் சிலர் வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு பெற்று சென்றவையும் தரம் 10, 12 பள்ளியில் கற்கும் பொழுதே இளவயது திருமணம் இல்லையா, இளவயது திருமணம் செய்து கொள்வதும் கடந்த சில ஆண்டுகளில் தவிர்க்கப்பட முடியாத நிகழ்வுகள் ஆகின. அப்ப அதோட உடைப்புமா? இதோட உடைச்சால் இதுக்குள்ளே பிரச்சனைகள் இருக்குதா? சொல்லுங்க பாக்கலாம். அடைவு மட்டம் குறைவா இருக்கு சார். அடைவு மட்டம் கதைக்கிறார்கள் பெற்றோர் வெளிநாட்டில் வசித்தல், ஒழுங்கான முறையில் அவங்க வகுப்புகளை வச்சு அப்ப நடக்கல சார். தரம் 5 மாணவர்களுக்கு சார் ஒழுங்கான கிளாஸ் வச்சு அவங்க 70க்கு மேல புள்ளி எடுக்க வைக்கல அவங்க. சரி, நீங்க பிரச்சனையை சொல்ற விதத்தையும் பார்க்கணும். எப்படி சொல்ற பிரச்சனைய இங்க பாருங்க. நீங்க சொன்ன பிரச்சனைகள் நான் இதுல சொல்லியிருக்கேன். எப்படி சொல்லியிருக்கிறேன் பாருங்களேன். எப்படி சொல்லியிருக்கிறேன்? தரம் 5 புலமை பரிசு பரீட்சையில் எந்த மாணவர்களும் 8 புள்ளிகளுக்கு மேல் பெறவில்லை. மேல் பெறவில்லை. சரியா? அடுத்து என்ன சொல்றேன்? 70க்கு மேல 70 புள்ளிக்கு மேல் பெற்றவர்கள் 10% மாணவர்கள் மட்டும்தான். உண்மை இல்லையா? சுருக்கமா சொல்லணும் பிரச்சனை. அடுத்தது பெற்றார்களில் சிலர் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு பெற்று சென்றனர். அடுத்தது இளவயது திருமணம். இளவயது திருமணம். இவ்வளவு பிரச்சனை. எத்தனை பிரச்சனை வந்திருக்கு இதுவரைக்கும்? சொல்லுங்க. 19 பிரச்சனை வந்திருக்குது. இப்ப தொடர்ந்து பா. ஆசிரியர்கள் வாசிங்க. தொடர்ந்து என்னோட வாசிங்க. ஆசிரியர்கள் மேல கற்றல் கற்பித்தல் செயல்முறைக்கு உதவுவதில்லை எனவும் கல்வித்தர உள்ளீட்டுக்கான எந்த பணத்தையும் செலவு செய்வதில்லை எனவும் நிலைப்பாடுகளை கூறிக்கொண்டே இருந்தனர். இது பற்றி பாடசாலையின் சிரேஷ்ட ஆசிரியர் திரு ராஜபக்ஷன் அறிவார். கடந்த 3 வருடங்களாக இப்பாடசாலையில் வாசிப்பார். அபிவிருத்தி சங்கம் எதுவும் கூட்டப்படாததனால் பல பொதுமக்கள் பங்களிப்புடனான செயற்பாடு, பொதுமக்கள் பங்களிப்போட செய்யக்கூடிய வேலைகளும் அங்க பலவும் நடைபெறாமல் ஸ்தம்பிதமடைந்து காணப்பட்டது. ஆசிரியர்கள் தம் பாடம் தொடர்பான எழுவினாக்கள் பிரச்சனைகளை கலந்துரையாடி தீர்த்துக் கொள்வதற்கான எந்த சந்தர்ப்பங்களும் அங்க இல்லை. அதாவது கல்வித்தர வட்டங்கள் கூட கூட்டப்படல. இவங்க என்ன பிரச்சனை? இத்தனை பிரச்சனை காணப்பட்டனர். அதோட முடிப்புமே இதோட நாங்கள் இதோட உடைச்சி மற்றது பிரகம். இதுக்குள்ள எத்தனை பிரச்சனை இருக்கு? இந்த பாடசாலை கூட்டம் நடக்கல சார் உண்டு. ஓகே. மற்றது சார் இந்த அதிபர் அசமந்த போக்கு அவரு கற்ற ஒன்று உதவி செய்யல ஆசிரியருக்கு. கல்வித்தர உள்ளீட்டிற்கான ஆசிரியர்களின் பிரச்சனை தீர்க்கப்படாமல் என்ன பிரச்சனை? 85 பேர் இருக்கீங்க. 85 பேரும் உங்களுக்கு ஐடியா இருக்கு. எழுதி வாசிங்க. அந்த அதிபர் ஆசிரியர் ஒத்துழைப்பு வழங்காம சார். ஓகே. ஆசிரியர் பிரச்சனைகள்
கல்வித்தர வட்டங்கள் அல்லது அந்த எஸ்பிபிடி தர ப்ரோக்ராம் கூடாக சார் இங்க ஆசிரியர்கள் வந்து அவங்களோட பாடத்துக்கான தரவட்டங்கள் எதுவும் போடையில போல சேர்ந்து அப்படின்டா அவங்களோட பிரச்சனைகள் Yes, கலந்துரையாடப்படும். பிரச்சனைகளை exactly. You are கலந்துரையாடப்படவில்லை. perfectly correct. Perfectly correct. நீங்க பாருங்க, நீங்க சொல்ற பிரச்சனைகள் இதுல இருக்கான்னு பாருங்க. நீங்க ஒவ்வொரு மொழியில சொல்லியிருப்பீங்க. ஆனா அந்த பிரச்சனைகளை எப்படி சுருங்க கூறவும் கற்றல் கற்பித்த செயல்முறைக்கு அதிபர் உதவுவதில்லை. கல்வித்தர ஒன்றிட்டுக்கு எந்த பணத்தையும் செலவு செய்வதில்லை. நேரடியா சொல்லணும். பிரச்சனைய எப்படி சொல்லணும் கேட்டா அவனையே கவனிக்கணும் இல்லாத இங்க எப்படி சொல்லியிருக்கோம் நேரடியாக நம்ம பிரச்சனையை சொல்ல வேணும். பாடசாலை அமைப்பு சங்கம் நீங்க சொல்லியிருக்கீங்க யாரும் கூட்டப்படவில்லை. பொதுமக்கள் பங்களிப்புடனான செயற்பாடுகள் பல நடைபெறாமல் உள்ளன. என்ன அடுத்தது கல்வித்தர வட்டம் என்றது ஆசிரியர் ஆளணி அபிவிருத்தி வேலை திட்டம், SPPTD ஆசிரியருக்கான பயிற்சி வேலை திட்டம் எதுவும் நடைபெறவில்லை இல்லையா? இதுகள் எல்லாம் பிரச்சனை. எத்தனை பிரச்சனை? இதுக்குள்ளேயே 5 பிரச்சனை வந்துச்சு. ரைட். இறுதியாக இன்னும் ஒரு 7 கொஞ்சம் பிரச்சனை வாசிக்கிறது தொடர்ந்து. இப்பாடசாலை அதிபர் திரு விக்ரமசிங்க தான் அடுத்த வருடத்தில் ஓய்வு பெறுவதை கருத்தில் கொண்டு பிற ஆசிரியர்களுடனோ கல்வி அதிகாரிகளுடனோ சமூக அங்கத்தவர்களுடனோ எந்தவித பிரச்சனைகளையும் ஏற்படுத்திக் கொண்ட நாட்டம் இல்லாதவராகும். அதாவது நம்ம ரிட்டையான பொருந்தானே நம்மளுக்கு இடத்துக்கு வீண் பம்பு எடுத்து பேசாம இருந்திருப்பார் இல்லையா? எல்லாருடையும் நல்லா நடிச்சுட்டு போறதுக்கு பண்ணிக்கிட்டு இருப்பார். பணி இலக்கு குறித்து அக்கறை குறைந்தவராக காணப்பட்டவை மிகவும் மோசமான ஒரு செயல் இது. ஏன்னா தாங்க கடைசி நாள் இருக்கும் வரைக்கும் கல்வி அளிக்காமலுக்கு கல்வி சேவை செய்திருக்குவாங்க. சோ ராஜபக்ஷ மிக மோசமான அதிபராக தான் பலர் காணக்கூடிய மாதிரி இருக்கு. ஓமா இல்லையா? ஏற்றுக்கொள்றீங்களா ராஜபக்ஷ? பரீட்சை எழுதியில்லாது ராஜபக்ஷ பிள்ளையான ஆளுன்னு சொல்லி ஏற்றுக்கொள்றீங்களா? அவர் விக்ரமசிங்க சார். சாரி ராஜபக்ஷ இல்லப்பா, விக்ரமசிங்க. சரி சரி, இதுல எத்தனை பிரச்சனைகள் இருக்குது? இங்க பிரின்சிபல் வந்து இலக்கு நோக்கி பயணிக்க இல்லை. வெரி குட். அதிபரின் குறுகிய மனப்பாங்கு. என்னத்தை வச்சு சொல்றீங்க குறுகிய மனப்பாங்கு? சுயநலப்போக்கு. பாடசாலையின் இலக்குகள் எதிர்கால இலக்குகளை நோக்கி நகராம அவரோட சுயநலத்துக்காக அதிகமே சேர்த்திறமிக்கவராக இருக்குல்ல சார் பாடசாலைக்கு. பாடசாலையில அக்கறையோட சார் வெளிநபர்களை இவர் இணைச்சு கொள்ள விரும்பல சார். அதுல நாட்டம் இல்லாம இருக்காரு. நிர்வாகத்திறன் குறைவாக இருந்தது. சுயநலப்போக்கு. ஓகே, பரவாயில்ல. அப்படியே சொல்லுங்க. ஓய்வு போக்கு என்ன இந்த போட்டுக்கு பாருங்க. அதாவது விக்ரமசிங்க தான் ஓய்வு பெறுவதை கருத்தில் கொண்டு எந்தவித பிரச்சனைகளையும் ஏற்படுத்திக் கொள்ளாமல் இருக்க முயற்சி செய்தவை ஒரு கடும் பிழையான ஒரு வேலை. அடுத்தது பணி இலக்கு குறித்து நீங்க யார சொன்னீங்க என்ன? பணி இலக்கு குறித்து அவர் அக்கறை குறைந்தவராக செயற்பட்டவை மிக மோசமான ஒரு வேலை. சோ மொத்தம் எத்தனை பிரச்சனைகள் இருக்கு ஐயா சொல்லுங்க? இதுவரைக்கும் 26 கண்டிருக்கோம். எத்தனை பிரச்சனை? 26 பிரச்சனைகளை நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஆகவே இந்த சம்பவ கேட்கையில முதலாவது நீங்க பயிற்சி பெற வேண்டிய மிக முக்கியமான விஷயம் பிரச்சனைகளை இனங்காண்பது. என்ன செய்யணும்? பிரச்சனைகளை இனங்காண்பது. இந்த பாருங்க, அவ்வளவு பிரச்சனையை நான் பட்டியல்படுத்திருக்கேன். இச்சம்பவ கேட்கையில் தெல்தனிய வித்தியாலயம் தொடர்பாக இனம் காணப்பட்டுள்ள பிரச்சனைகளும் எழுதினாக்களும். சோ ஒரு சம்பவ கேட்கையில் உங்கள்கிட்ட பரீட்சிப்பார்கள், நீங்க பிரச்சனைகளை இனங்காண்ற ஆற்றல் உங்களுக்கு இருக்கா இல்லையான்னு. முதலாவது என்ன பிரச்சனை? பாடசாலையில் கட்டமைப்பும் அமைவிடமும். இரண்டாவது என்ன பிரச்சனை? அதிபர் தாமதமாகி 8:30 மணிக்கும் 9 மணிக்கும் இடையில வருவது, ஆசிரியர் பற்றாக்குறை இல்லாதவர். இப்படி ஒவ்வொரு பிரச்சனையா நாங்க லிஸ்ட் பண்ணினோம்னா மொத்தமாக இந்த சம்பவ கையில 26 பிரச்சனைகள் எங்களுக்கு இனம் காணப்பட்டிருக்கிறது.
அப்ப நம்ம இப்ப எல்லாரும் இவ்வளவு நேரம் சேர்ந்து என்ன செய்தாங்க? பிரச்சனைகளை முதலாவது வேலை, முதலாவது சம்பவத்திற்கு அணுகிறதுக்கான நுட்பமே அதுதான். நீங்க ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமா படிச்சிருப்பீங்க. நான் சொல்லித்தர ஐடியா அப்படித்தான். இது உங்களுக்கு எல்லா பரீட்சையும் பெறுவதற்கு உங்களுக்கு உதவியா இருக்கு. திரும்பி நீங்க எஸ்எடிஎஸ்க்கு என்னோட வளர்த்து வணிகத்தில் இந்த இதை படிச்சாலே பாஸ் பண்ணுங்க. ரைட். இப்ப நம்ம என்ன செய்யணும்? டீச்சர்ஸ் கேளுங்க வடிவா. இங்க இருக்கிற பிரச்சனைகளை நம்ம என்ன செய்யணும்? கேட்டகரைஸ் பண்ண வேணும். கேட்டகரைஸ் பண்ணுகின்ற பொழுது எங்களுக்கு இப்ப உதாரணமாக கற்றல் அடைவோட தொடர்புடைய பிரச்சனை, சமூகமும் பாடசாலை சமூகத்தோடைய தொடர்புடைய பிரச்சனைகள், நீங்க சொன்ன மாதிரி பௌதிக வளம் மனித வளத்தோட தொடர்புடைய பிரச்சனைகள் என்று நாங்கள் இவற்றை வகைப்படுத்தி பார்க்கிறோம். வகைப்படுத்தி பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு இங்க உள்ள பிரச்சனைகளை நாங்க யாராவது இப்ப நான் இந்த முதலாவது தலைப்பை நான் போறேன். இந்த வகைக்கு கீழே 26 பிரச்சனைகளை நீங்க கேட்டகரைஸ் பண்ணணும். அதாவது வகைப்படுத்தணும். பிரச்சனைகளை இனங்கண்டிருக்கீங்க 1, 2, 3, 4 அப்படி 26 வரைக்கும். இனி என்ன செய்ய போறீங்க? 2வது பிரச்சனைகள் ஆவணவேல என்ன செய்யணும்? படிநிலை பிரச்சனைகளை வகைப்படுத்தி பார்க்கணும். அந்த நுட்பம் உங்கள்கிட்ட இருக்க வேணும். பிரச்சனைகளை வகைப்படுத்தி பார்க்க நுட்பம் இருக்கும். உதாரணமாக நான் சொல்ல பாருங்க. இதுல ஒன்று, மாணவர்களின் கற்றல் அடைவுகளுடன் தொடர்புடையவை என்னென்ன பிரச்சனைகள் வரும்? சொல்லுங்க. மாணவர்களுடைய கற்றல் அடைவோட இங்க என்னென்ன எத்தனையாவது இலக்கிய பிரச்சனைகள் வரலாம்? அதை நீங்க சொல்லுங்க பாக்கலாம். எல்லாரும் வெளியே நீங்களா? நான் சொல்ல இல்லையே. ஆசிரியர் பற்றாக்குறை நிலவுவது. நான் இப்ப உங்களுக்கு காட்சிப்படுத்துறேன். இந்த 26 பிரச்சனை போட்டோ எடுத்துக்கொள்ளுங்க. நான் உங்களுக்கு இந்த ஒர்க்கிங் ஷீட் உங்களுக்கு அனுப்பணுமா? உங்களுக்கு இந்த ஒர்க்கிங் ஷீட்? ஓ சார். நல்லவே அனுப்பிடும். அப்ப இந்த 26 பிரச்சனைகளையும் 7 மணி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. எதுக்கும் ஒரே பேஜ்ல வேற ஆகுது. இப்ப முதலாவது பிரச்சனை வருமா? மாணவர்களின் கற்றல் அடைவுகளுடன் தொடர்புடைய. 2வது வருமா? 3வது வருமா? 4வது வருமா? அப்ப நீங்க என்னென்று நான் இந்த தலையங்கத்தை தீர்மானிச்சாங்க? மாணவர்களின் கற்றல் அடைவுகளுடன் தொடர்புடைய பிரச்சனை சம்பவ கற்கிய வாய்ச்சி கொண்டு போகும் பொழுதே எனக்கு தெரியும் இல்லையா? அப்ப நம்ம அதோட தொடர்புடைய பிரச்சனைகள் இதுல என்னென்ன இலக்கம்? உதாரணமா 12வது பிரச்சனையை பாருங்க. சரி, மேல இருந்து வருவோம். மாணவர்களின் கற்றல் அடைவோட தொடர்புடைய பிரச்சனைகள் சொல்லுங்க. ஒன்று ஆசிரியர் பற்றாக்குறை சார். 3வது. ஓகே. 3வது. ஓகே. 4வது வரும் உயர்கற்றல் வழி. உயர்மட்ட கற்றல் இடைவெளிகள் அல்லது கற்றல் இடைவெளிகள் என்று சொல்லலாம். ஸ்பேஸ் கற்றல் வழிகள் என்று சொல்லுவோம். ஆசிரியர் தாமதமாகி வருவதும் மாணவர் அடைவை இது பண்ணுதானே சார், குறைக்கும் தானே. நேரடியாக கற்றல் அடைவுடன் நேரடியாக இங்க இனம் கண்டு பிரச்சனை அது இது அது இதுக்கு பன்னிரெண்டாவது ஓகே. மற்றது அந்த கிரேட் 5 ஸ்காலர்ஷிப் அந்த ரிசல்ட் ஒன்று போட்டிருந்தீங்க, அது வரும். தரம் 5 புலமை பயிற்சி. இப்படி நீங்க சொல்ற மாதிரி செய்வோமா? முதலாவது என்ன வரும்? நேரடியாக கற்றல் அடைவுடையது. 12வது ஆசிரியர் பற்றாக்குறை. ஓகே. அடுத்தது 6வது. இல்ல 12வது இடைவிலகல். 4வது வருமே அந்த சரி. 4வது உயர்மட்ட கற்றல். ஓகே. வேற 13வது இடைவிலகல். 13. வேற 16 வேற அதிபர் உதவாம இருக்கிறது. கல்வித்தர உள்ளீடு கொடுக்காம இருக்கிறது. 24 பிரச்சனை எடுக்கலாம்.
ஆசிரியர் பயிற்சி திட்டம். ஓகே ஓகே, நீங்க சொல்றது சரி. இப்படி மாணவர் கற்றல் அடைவோடு தொடர்புடைய பிரச்சனைகள் என்று நம்ம இனம் கண்டெடுக்க வேண்டும். சரியா? மாணவர் கற்றல் அடைவோட தொடர்புடைய பிரச்சனைகளை நீங்க எடுக்க வேண்டும். அதே போல வேற என்ன வகைப்படுத்தி பார்க்கலாம்? இப்ப நீங்க வகைப்படுத்தி பார்த்த பிரச்சனையில நேரடியாக இல்லாத பிரச்சனை என்ன? நேரடியாக பௌதிய வளம் மனித வளத்துக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனை. பௌதிய வளம் பாடசாலைக்கு சமூகத்துக்கு இதையும் எப்பவுமே இங்க பிள்ளைங்க பாருங்க, இதையும் விடுவோமே. ஒரு வகையில விடவும் என்னது? கற்றல் அடைவோட தொடர்புடைய பிரச்சனைகளா இல்லையா? நேரடியா நீங்க சொன்னது மறைமுகமா அல்லது கடந்து வரணும். தாக்கம் செலுத்துறதுக்கு உண்ட கடந்து வரணும். டீச்சர் கொடுத்தாதான் டீச்சர் படிப்பேன், டீச்சர் படிப்பிச்சாதான் பிள்ளை படிக்கும். நான் கேட்கிறேன் நேரடியாக நீங்க சொல்லப்பட்ட பிரச்சனைகள் என்ன அப்படி பார்க்கக்கூட. அடுத்த நீங்க சொன்ன மாதிரி 2வது பிரச்சனையா என்ன சொல்றீங்க? பௌதிக வளம் மனித வளம். பௌதிக வளம் மனித வள பிரச்சனை நம்ம எடுத்துக்கொள்ளும். ஸ்லைட் ஷேர் ஆயிட்டு இருக்கு. ஸ்லைட் இது இந்த ஸ்கிரீன் ஷேர் ஆயிட்டு. அப்ப பௌதிக வள மனித வள பிரச்சனையை நம்ம எடுத்துக்கொள்ளும். பௌதிக வள மனித வள பிரச்சனை எடுத்தீங்கன்னு கேட்டா இங்க என்னென்ன எத்தனையாவது இலக்க பிரச்சனைகளை எல்லாம் வேற அதை நீங்க கண்டுபிடிப்போம். அடுத்த சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க கண்டுபிடிக்க பார்க்கலாம். பௌதிக வளத்தோட நேரடியாக குறிப்பிடப்பட்ட பிரச்சனைகள் என்ன? கமா பௌதிக வளமும் மனித வளம். ஆய்வுக்கூடம் இல்லாம, ஆய்வுக்கூட வசதி இல்லாம, ஆசிரியர் பற்றாக்குறை, ஆய்வுக்கூடம் வசதி இல்லாமை. பிடிச்சிட்டீங்க, வெரி குட். என்னென்ன? ஆசிரியர் பற்றாக்குறை, ஆய்வுக்கூட வசதி இல்லை, ஆய்வுக்கூட வசதிகள் எதுவும் இல்லாமல் இல்லை இல்லையா? ஆய்வுக்கூட வசதிகள் இல்லை, இருந்தும் பயன்படுத்தாமல் என்ன? பாடசாலை சொத்துக்கள் களவாடப்படுகிறது. இவ்வளவுமே என்னது? உண்மையில பௌதிக டீச்சர்ஸ் மனித வளத்துல மனத்தாங்கள் ஊழியர் ஊக்கப்படுத்தல் எல்லாம் இல்ல தானே? மனித வளம் இல்லையது, அது வராது. என்ன அது வேற. ஊழியர் ஊக்கப்படுத்தப்பட வேண்டும் என்றது முகாமைத்துவ நுட்பம். சரி, முகாமைத்துவ நுட்பமா? சரி, பரவாயில்ல. அப்படிதான் சின்ன சின்ன டவுட்ஸ் வச்சிருக்காம கேட்கலாம். சரி, அடுத்து என்ன பார்க்கலாம்? அடுத்த வகை என்ன படுத்தலாம்? 3வது வகைப்படுத்த எப்படி வகைப்படுத்தலாம்? பாடசாலையின் சமூகம். என்னது சொல்லுங்க, பயப்படாம சொல்லுங்க. பாடசாலையின் சமூகமும் அதிபரி முகாமைத்துவத்துடன் தொடர்புடைய தலைமைத்துவ பிரச்சனை வருமா சார்? வெரி குட். ஆமா, இங்க பாருங்க, முகாமைத்துவத்தோட தொடர்புடைய எடுக்கும். நிர்வாக முகாமைத்துவத்தோட தொடர்புடைய பிரச்சனை எடுத்துக்கொள்ளும். சரியா? அதிபருடைய முகாமைத்துவத்துடன் தொடர்புடைய பிரச்சனை நம்ம எடுப்போம். இலக்கு நோக்கம் இல்லாத ஆள் சார். இலக்கு நோக்கம் இல்லாத ஒரு ஆள். ஊக்கப்படுத்துறது எல்லாம் இதுக்குள்ள வேற. நீங்க சொன்னீங்க ஊக்கப்படுத்துறது இதுக்குள்ள வேற. நீங்க சொல்ற மாதிரி பணி இலக்கு குறித்து அக்கறை இல்லாம இருக்கிறது என்ன? இந்த இருக்கு 26வது வேற, 26வது வேற, 25வது அவருக்கு சார் பிரச்சனைகளை தீர்க்கிற ஒரு ஆற்றல் ஒண்ணு இல்லை இவர்கிட்ட. ஓய்வு பெறுவதற்காக. அடுத்தது என்ன? பாடசாலை பொதுமக்களின் பங்களிப்பு செயற்பாடு, கல்வித்தர உள்ளீட்டுக்கான இந்த பணத்தை செலவு செய்ய கல்வித்தர உள்ளீடு. ஏன்டா காசு தொடர்ந்து தரங்களுக்கு நான் ரிட்டை ஆனவரை எனக்கு 1 வருஷம் தான் கிடக்கு, மெட்டால் வந்து பார்க்கட்டும் அப்படி என்ன நினைப்பாரு. கற்ற கேபிட்டலுக்கு உதவி செய்யாம மாணவி அபிவிருத்தி வேலத்தின் விடவுமே எங்க வர போகுது? அதிபருடைய முகாமைத்துவத்தின் தொடர்புடைய பிரச்சனைகளாக போகுது. விளையுதா நான் சொல்றது? என்னமே விளையுதா? நீங்க வகைப்படுத்தலாமா இல்லையா?
ஓகே, இது இவ்வளவும் வந்து எங்களுக்கு அதிபரி முகாமைத்துவ திறன் தொடர்புடைய பிரச்சனைகளாக வரப்போகுது. சரியா? கொஞ்சம் இது தவிர வேற என்ன வகைகளுக்குள்ள இங்க உள்ள பிரச்சனைகள் வாய்ப்படுத்தலாம்? வளைய கல்வி அலுவலகம் அதுக்கு மேல உள்ள மேல் மட்டத்துல ஒரு இவங்களுக்கு ஒரு சப்போர்ட் இல்லாம வளைய கல்வி அலுவலக மேற்பார்வை அதெல்லாம் மேற்பார்வை கண்காணிப்பு மேற்பார்வை தொடர்பான பிரச்சனை என்ன அப்படி சொல்லுங்க. நான் கேட்கிற பிரச்சனையை கேட்கல தங்கச்சி, வகைப்பாடு எப்படி செய்யலாம்? மதிப்பீடு, கண்காணிப்பு, மேற்பார்வை அப்படி சொல்லுங்க. ஏன்னா அடுத்து இப்ப நாங்க எத்தனையாவது 4வது வகுப்புல கொண்டு போகிறோம். 4வது வகுப்புல கொண்டு போகிறோம். என்ன மதிப்பீடு, கண்காணிப்பு, மேற்பார்வை. எஸ் எஸ், மதிப்பீடு, கண்காணிப்பு, மேற்பார்வை. இந்த வகைக்குள்ள நீங்க சொல்ற பிரச்சனை என்ன? என்னுடைய வெளிவாரி மதிப்பீட்டு பணிக்கு ஆட்கள் பெறாமல் இருக்கிறது. என்ன சொல்றீங்க? உள்ளக மேற்பார்வை செய்யப்படாமல் இருக்கிறது. பின்னூட்டல் என மாணவர்களுக்கு ஆசிரியர்களுக்கு பின்னூட்டல் செய்யப்படாமல் இருக்கிறது. இதெல்லாம் பிரச்சனை தான். அப்ப நாங்க அதுக்குள்ள சொல்லக்கூடிய பிரச்சனைகளாக ஒரே விஷயத்தை தான் சொல்லலாம். சுருக்கமா நேரடியாக எப்படி சொல்லுங்க? மேற்பார்வை தொடர் அதிகாரிகளும் பாடசாலைக்கு அதிகாரிகள் மட்டுமில்ல மாகாண கல்வி அமைச்சு மாகாணங்கள் திணைக்கள் யாருமே இங்க வாழ்ந்து. வேற என்ன வகையான வகைப்படுத்தி பார்க்கலாம்? நம்ம மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் சம்பந்தமாக ஏன் சொல்லுங்க பார்க்கலாம். இங்க மாணவர்களுக்கு மிக மோசமான நிலைமையில காணப்படுது சொல்லப்படுதல்லோ. ஆசிரியர்களுக்கும் வந்து ஒன்றைக்கு ஒரு வழியா எப்படி பிள்ளைகளுக்கு இவங்க ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுப்பாங்க? எல்லாம் பிரச்சனை தானே. அதுக்குள்ள நம்ம அடுத்த பிரச்சனை அடுத்த வகைப்பாடு மாணவர் ஒழுக்கம், சரியா? ஆசிரியர் ஒழுக்கமாக நாங்க சொல்லலாம். 5வது வகையான இப்படி நீங்க வகைப்படுத்தி பாக்குறீங்க. ஏன்னா இவ்வாறு வகைப்படுத்துறது கடைசியா சொல்றேன். 15வது பிரச்சனை வருமே அப்படியே 15வது பிரச்சனை ஒழுக்கத்தோட தொடர்புடைய பிரச்சனை. ஒழுக்கத்தோட தொடர்புடைய பிரச்சனை இளவயது திருமணம். அதாவது எங்கள்கிட்ட இருக்க 15வது பிரச்சனை. நாங்க லிஸ்ட் பண்ண 26 பிரச்சனைக்குள்ள 15வது பிரச்சனை. அடுத்தது என்னது? பாடசாலையின் கல்விக்கான அணுகலும் அக்சஸ் அண்ட் பார்ட்டிசிபேஷன் எடுத்துள்ளோம். அதாவது நுழைவும் பங்கேற்றல். நுழைவும் பங்கேற்றல் பண்ண என்ன? பிள்ளைகளை பாடசாலைக்கு வர வைக்கிறது தொடர்பான பிரச்சனைகள் இங்கே இருக்குது. அந்த இதுல பாத்தீங்கன்னு கேட்டால் இது 6வது வகையாக நாங்கள் சொல்லலாம். அதாவது மாணவர் இடைவிலகிறது, வேற இளவயது திருமணம் வரும். இளவயது திருமணம். அடுத்தது வந்து பேரண்ட்ஸ் வந்து வெளிநாடு போறதால பாடசாலை கட்டமைப்பும் அமைவிடமும் அணுகல் என்பது ஆக்சஸ். பாடசாலைக்கு மாணவர்கள் நுழைகிறது. அதாவது கட்டாய 13 வருட கட்டாய கல்வி இருக்குதான். அதாவது தரம் 1க்கு சேர்ந்த பிள்ளை தரம் 1 முதல் 13 வருஷம் வரை பள்ளிக்கூடத்துல படிக்கணும். அங்க அது இல்லை. அந்த அந்த நிலைமையை அந்த விடயத்துடன் தொடர்புடைய பிரச்சனைகள் என்ன இருக்குது என்றதை நீங்க பார்க்கலாம். சரியா? அந்த விடயத்துடன் தொடர்புடைய பிரச்சனை, அதாவது பள்ளிக்கூடம் வந்து ஒரு கிராமப்புறத்துக்கு உள்ள, அதுவும் உள்ளுக்கு போய் 1.5 கிலோமீட்டர் நடந்துதான் பாடத்தால் அமைஞ்சிருக்குது. இது ஆசிரியர்களுக்கு பிரச்சனை. ஆசிரியர்கள் விரும்பி வர மாட்டாங்க இடமாற்றம் கொடுத்தாரு. அப்படியாவது வட்டி தோட போவாங்க இல்லையா? ஆகவே இந்த பாடசாலை அமைவிடம் பிரச்சனை. கல்விக்கான அணுகல் பிள்ளைகள் வந்து அக்சஸ் பண்ணப்படாது. அடுத்து ட்ராப் அவுட் ஆகுறாங்க. 4% மாணவர்கள் வந்து ட்ராப் அவுட் ஆகுறாங்க. அதே போல இளவயது திருமணம் அடிக்கடி நடக்கிறது வந்து மாணவருடைய ஒழுக்கம், பிள்ளையான வழிகாட்டல் அல்லது சரியான வாழ்க்கை, அவங்க வாழ்க்கையின் தோல்வி, இதுகளை எல்லாம் வந்து கொள்றதுக்கான காரணமாக அமையும். அடுத்தது இங்க நாங்கள் மிக முக்கியமான வகைப்பாடு. ஓகே,
சொல்லுங்க. அந்த அடுத்ததாக இடைவிலகல் என்றது சார் இடைவிலகல் சொல்லுங்க. ஏன் இடைவிலகல் பள்ளிக்கூடம்? இடைவிலகல் என்றது சொல்லுங்க. எந்த இடைவிலகல் சார்? இப்ப உதாரணத்துக்கு ஓலவல் இனத்து போற வேற பாடசாலைக்கு போறாங்க, அது இந்த இடைவிலகல். பள்ளிக்கூடம் சம்பவ கட்சியை நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளணும், இப்போ மறக்க கூடாது. 1 முதல் 12 வரையான வகுப்புகளை கொண்டு கட்டமைக்கப்பட்டது. இடைவிலகல் வீதம் 1 முதல் 12 வரையான வகுப்புகள்ல மாணவர்கள் இடையிலேயே அளவை தான் அவர்கள் பொதுவாக 4 வீதம் வண்டிக்கு குறிப்பிடுறாங்க. அப்படிதான் எடுக்கிறோம். சரிதாங்க. அடுத்து பரவாயில்ல, ஓகே. அடுத்து நாங்க 7வது வகைக்குள்ள கொண்டு போவோம். 7வது வகை, இது 6வது வகை. அடுத்து 7வது வகைக்குள்ள நம்ம கடைசியா சொல்லலாம் பாடசாலையின் சமூகம். சார், கட்டாய வயது 13 வரைக்குமா? 13 வருடம். நான் சொல்றது தரம் 1க்கு சேர்ந்த 13 தரம் 1க்கு சேர்ந்த பிள்ளை தரம் 13 வரை பாடசாலைக்கு 13 வருஷம் கட்டாய கல்வியை பெற வேணும். ரெண்டு இருக்குதா இல்லையா? 13 வருட கல்வி நிகழ்ச்சி திட்டம் ஏன் வந்தது? சொல்லுங்க பார்க்கலாம். ஓஎல் ஃபெயில் பண்ணாலும் அந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் 13 வருஷம் வரைக்கும் பள்ளிக்கூடத்துக்கு வச்சிருந்து பிள்ளைகள் கல்வி பொது கல்வி நடைமுறைப்படுத்துவாங்க. பொதுக்கல்வியை நடைமுறைப்படுத்துவாங்க. பொதுக்கல்வி என்றது என்ன? பாடசாலை கல்வி. பாடசாலை கல்வி எவ்வளவு ஆண்டு காலம்? 13. அப்ப 13 வருட காலம் தான். 13 வருட காலம் என்பது கட்டாய கல்வி. ஆகவே 13 வருட காலம் என்று தான் நான் சொல்றேன் ஒழிய 13 வயசு என்று நான் உங்கள்கிட்ட சொல்றேன். வடிவ தெளிவா இருக்கும். சரிதானே? கவனமா லிசன் பண்ணுங்க. ஓகே, பரவாயில்ல. இப்ப நாங்க 5 வயசுக்கு தானே பிள்ளைகள் சேருவாங்க. பிள்ளைகள் 13ஆம் ஆண்டு எத்தனை? 18. இந்த இளவதி திருமணம் பாடசாலையும் சமூகத்துக்குள்ளேயும் வராதா சார்? என்ன கேக்குறீங்க? சொல்லுங்க. இளவயது திருமணம் சமூகத்தோட பாடசாலையும் சம்பந்தப்பட்ட பிரச்சனையா எங்களுக்கு எடுக்க இயலாதா? இளவயது திருமணம் செய்து கொள்வது நான் எடுக்கலாம். நான் இங்க போட்டது இளவயது திருமணம் செய்து கொள்வதனால ஏன் திருமணம் செய்து கொள்றாங்க? ஓஎல் பாஸ் பண்ணிட்டு ஏஎலுக்கு போற வழியில் என்ன நடக்கும்? காதல் வரும், என்ன வேற இதெல்லாம் வரும். ஆகவே அவர்கள் என்ன செய்வாங்க? இதான் லைஃப் பண்ணிட்டு தங்களுடைய அதாவது கல்வியை விட்டுருவாங்க. 13 வருஷம் கல்வி இருக்க மாட்டேன். நகரப்புறத்துல ஏழுக்கு போவோம். நகரப்புறத்துக்கு தானே ஆர்ட்ஸுக்கோ காமர்ஸுக்கோ சயின்ஸுக்கோ போறாங்க இல்லையா? ஆகவே அந்த நேரம் என்ன நடக்கும்? இளவயது திருமணம். இடை வயதிலே அதுல சொல்லி இருக்குது 9, 10, 10, 11 இளவயது திருமணம் நடக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இங்க ஒரு இடத்துல சொல்லியிருக்கு பாருங்க. இங்க ஒரு இடத்துல சொல்லியிருக்கு. தரம் 10, 11களில் கற்கும் பொழுதே மாணவர்கள் இந்த இடத்துல சொல்லியிருக்கு இளவயது திருமணம் செய்து கொள்வது தவிர்க்கப்பட முடியாது. ஆகவே இளவயது திருமணம் என்பது சமூகத்தில் இருக்கிற பிரச்சனையை தான் ஏற்றுக்கொண்டது. அதே நேரம் அங்கே நீங்க சொல்லலாம், அதே நேரம் எங்களுக்கு மாணவர்கள் ஒழுக்கம், ஆசிரியர் ஒழுக்கம் இன்மையால பாடசாலையில அந்த பிள்ளைகள் தொடர்ச்சியாக கல்வியை பெற முடியாது. அணுகளோட தொடர்புடைய அக்சஸோட தொடர்புடைய பிரச்சனையை நீங்க எடுக்கலாம். அதே நேரம் சமூகத்தோட பாடசாலைக்கும் சமூகத்துக்கும் உள்ள பிரச்சனையாகவும் நீங்க அதை எடுத்துக்கொள்ளலாம். இங்கேயாவது பிரச்சனையாக எடுத்துக்கொள்ளலாம். சரியா? ஓகே. ஆகவே இவ்வாறு முதலாவது நாம என்ன செய்யறாங்க எல்லாரும் சொல்லுங்க. சம்பவ கட்சியை மேலோட்டமா வாதிச்சாங்க. ஓகே. 2வது என்ன செய்யறாங்க? பிரச்சனைகளை இனங்கண்டு. பிரச்சனைகளை இனம். 3வது என்ன செய்யறாங்க? பிரச்சனைகளை வகைப்படுத்தின. எஸ், பிரச்சனைகளை வகைப்படுத்தி. அப்படித்தானே? அவனா பிரச்சனைகளை ஈனாண்டு வரும். ஈனா பிரச்சனைகளை வகைப்படுத்தினான். ஆவணால நின்னது பிரச்சனைகளை பட்டியல். அப்படித்தான். ஆனா என்ன செய்யறாங்க? சம்பவ கற்கைய தெளிவாக வாசிச்சு மீறட்டுமாகவோ தெளிவாகவோ சம்பவ கற்கையை என்ன பொருள் விளங்கி வாசித்து தெளிவு பெறுதல். ஓகேயா? அப்ப இது முதலாவது. 2வது விஷயம் என்ன சொன்னாம
என்ன செய்யணும்? சம்பவ கைக்குள்ள பிரச்சனைகள் நம்ம பிரச்சனை இனங்காணுவது. இனங்கண்ட பிரச்சனை பட்டியல்படுத்தி. மூன்றாவது என்ன செய்யணும்? பிரச்சனைகளை வகைப்படுத்தி பார்க்கணும். ஏன் வகைப்படுத்தி பார்ப்போம்? ஒட்டுமொத்தத்துல சொல்ல போனால் இந்த சம்பவ கற்கையில என்ன வகையான பிரச்சனை இருக்குன்னு பாத்தீங்கன்னு கேட்டால், ஒன்று மாணவருடைய கற்றல் அடைவுகளோட, இரண்டாவது பௌதிக வளத்தோட, சொல்லுங்க, மூன்றாவது அதிபரின் முகாமைத்துவத்தோட, நாலாவது மதிப்பீடு கணிப்போட, மதிப்பீடு, அஞ்சாவது மாணவர்களுக்கு ஆசிரியர் ஒழுக்கத்தோட, ஆறாவது பாடசாலை கற்பிக்கான அணுகளோட, ஏழாவது பாடசாலைக்கும் சமூகத்துக்கும் இடையிலுள்ள தொடர்போட. அந்த அடிப்படையில் நாங்க இப்ப என்ன செஞ்சிருக்கிறோம்? இனி இந்த 7 வகைக்குள்ளதான் எங்களுடைய ஒட்டுமொத்த பிரச்சனை இந்த சம்பவ கையில அடங்கி இருக்குது. ஏற்றுக்கொள்றீங்களா எல்லாரும்? 7 வகைக்குள்ளதான் இந்த சம்பவ கையில் முழு பிரச்சனையும் அடங்கி. சோ போட்டி பரீட்சைக்கு நீங்க தயாராகிற நீங்க இந்த மாதிரியான மதிநுட்பமான அணுகுமுறைகளை நீங்க படிக்கிற பொழுது பின்பற்றினீங்கன்னு கேட்டா உங்களுக்கு பதில் எடுத்துக்கொள்ளலாம். அதாவது இலகுவாக நீங்க சித்தி அடையலாம், அதிகூடிய புள்ளி பெறலாம். சரியானே? பேஸ்டாப் படிக்கலாம். மாவட்டத்திலேயே இது இந்த மாவட்டத்துல மாவட்ட அடிப்படையில நியமனங்கள் கொடுக்கப்படாவியால் அதிகமான புள்ளிகளை எடுத்து ரேங்க நீங்க முன்னுக்கு உயர்த்தி கொள்ளலாம். கேஸ் ஸ்டடியில இந்த மாதிரியான ஒரு அணுகுமுறையை நீங்க பின்பற்றுவீர்களாக இருந்தால் நிச்சயமாக நான் சொல்றேன் வேணும், நான் சொல்ற மாதிரி உங்களுக்கு நடக்கும். இது ஒரு மாடல் பேப்பர், ஃபுல் பேப்பர் உண்டா? மாடல் பேப்பர் தான் போட்டேன். இது ஃபுல் பேப்பரா சார்? 2 ஹவருக்கு இவ்வளவு வரும்? 2 ஹவர் செய்யலாம். சரிதானே? இப்ப இது பிரச்சனைகளின், அதாவது சம்பவ கற்கையுடன் தொடர்புடைய பிரதான பிரச்சனைகளின் பிரதான வகைப்பாடு. பிரச்சனைகளில் நான் இப்ப படிப்பிச்சு கொண்டு போறேன். இன்னும் சம்பவ கற்கைக்கு விடைக்கு போகல. நீங்க வடிவ கேட்டு கொடுங்க. நான் படிக்கிற மெத்தட் தான் சொல்லித்தாங்க உங்களுக்கு. இப்ப என்னட்டு ஒரு கேள்வி கேட்டார். இப்ப இதெல்லாம் பார்த்தோன்னே இதெல்லாம் 3 மணி நேரத்துல செய்யலாமான்னு யோசிக்க தவிர நாங்க உங்களுக்கு பிராக்டிஸ் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி இப்படி படிச்சு கொண்டு போறோம். இப்படி அணுகுங்க சம்பவ கற்கையுடன் தொடர்புடைய பிரச்சனைகளில் பிரதான வகைப்பாடு. சரியோ? வகைப்பாடு. அப்ப இப்ப நாளைக்கு உங்களுக்கு இயன்னா படின்னு நிக்கிறேன். ஆனா அவனா இயன்னா 4வது படி. அப்படித்தானே? 4வது படி என்ன செய்திருக்கீங்க? இப்ப முதலாவது திரும்பி வரும். சம்பவ கற்கையை வாசிக்கிறீங்க இல்லையா? சம்பவ கற்கையை வாசிக்கிறீங்க. என்ன? சம்பவ கற்கையுடன் தொடர்புடைய பிரச்சனைகளை பட்டியல்படுத்துறீங்க. பிரச்சனைகள் எழுவினாக்களையும் அந்த பிரச்சனைகளை வகைப்படுத்துறீங்க. என்னென்ன சப்டைட்டில் உங்க வரமெண்டு. பிறகு மொத்தமாக அந்த பிரச்சனையுடைய பிரதான வகைப்பாடு நீங்க எடுத்துக்கணும். ஆகவே இங்க இந்த சம்பவ கற்கை தில்தனிய மகா வித்தியாலயத்தில் தொடர்புடைய சம்பவ கற்கையில் பிரச்சனைகள் 26 இருந்தாலும் 7 பிரதான வகைப்பாடுகளை நீங்க அவற்றை உள்ளடக்கி கொள்ளலாம். சரிதானே? இப்ப நீங்க என்ன சொல்ல கேட்டால், இதெல்லாம் சொல்லி தந்தா உங்களுக்கு நான் கேஸ் ஸ்டடிக்கு அந்த விடையை இன்னைக்கு இருக்கிற கேள்விகளுக்கான விடையை நான் சொல்ல வேண்டிய அவசியம் பெறாது. சரிதானே? இப்ப நீங்க இந்த 7 வகையான விடயங்களையும் படிக்கணும். ரைட்? உதாரணமாக ஃபார் எக்ஸாம்பிள் மாணவர்களுக்கு ஆசிரியர்களுக்கு வைங்கள 5வது பிரச்சனையை நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காட்டுறேன். பிரச்சனையின் வகைப்பாடு. இப்ப நீங்க என்ன சொல்லணும்? இந்த 5வது பிரச்சனையுடன் 5வது வகைப்பாட்டோட தொடர்புடைய பிரச்சனையின் வகைப்பாட்டுடன் தொடர்புடைய சுற்றறிக்கைகள், ஆவணங்கள், ஏற்பாடுகளை நீங்க பார்க்க வேணும். விளங்குதான்? ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்ப உங்களுக்கு கொண்ட காட்டுறேன். அதாவது என்னது 5வது வகைப்பாடு? என்னது சொல்லுங்க பார்க்கலாம். 5வது வகைப்பாடு என்னது? மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கத்தோட தொடர்புடைய பிரச்சனை. அந்த அடிப்படையில் இப்ப நான் ஒரு அந்த விடயத்தோட தொடர்புடைய ஒரு விஷயம் தான் உங்களுக்கு காண்பிக்கும்.
அந்த வகைப்பாட்டோட தொடர்புடைய பிரச்சனைகளை நீங்க கட்டாயமாக வாசிக்க வேண்டும். சரியா? வெயிட். வெயிட் வண்டி இது பாருங்க 37/2012 சுற்றறிக்கை. இந்த சுற்றறிக்கை எதனோட தொடர்புடையது? ஆசிரிய ஒழுக்கத்துடன் தொடர்புடையது. ஆசிரிய ஒழுக்கத்துடன் தொடர்புடைய சுற்றறிக்கை நீங்க லேசாக அதெல்லாம் சுற்றறிக்கை இலக்கம் எல்லாம் போட்டாங்க பதில் எழுத வேண்டிய அவசியம் இதுல இல்லை. ஆனால் உங்களுக்கு கல்வி புலத்தில் நீங்க ஒரு டீச்சரா இருக்கபடியால் கட்டாயமாக இது தொடர்பான பிரச்சனை இந்த சுற்றறிக்கை நீங்க வாசிச்சு பொருள் விளங்கி வச்சுக்கணும். ஆசிரியர் விழுமிய மிக்க செயற்பாடுகள் தொடர்பான ஒழுக்க விழுமிய முறைமை மற்றும் பொது சட்ட தொகுப்பு. இதை நான் இப்ப விளங்கப்படுத்தி கொண்டிருந்தா நேரம் போயிடுது. இது தொடர் கிளாஸ் இல்லை, இந்த செமினார் என்றபடி இதை சொல்றேன். அதே போல மாணவர் ஒழுக்கம் 16/2012 சுற்றறிக்கை நீங்க பார்க்கலாம். மாணவர் ஒழுக்கம் சுற்றறிக்கை ஞாபகம் எல்லாருக்கும் 16/2012 சுற்றறிக்கை பாடசாலையில வந்து மாணவர் ஒழுக்கத்தோட தொடர்புடைய சுற்றறிக்கை. சரிதானே? இது நீங்க தெரியாமலுக்கு எக்ஸாமுக்கு நீங்க நினைக்கிறபடி எழுதிட்டு வந்து பெறையலாம். அது உங்களுக்கு புள்ளியை பெற்று தராது. நான் சொல்ற பிள்ளைங்க நீங்க நினைக்கிற புள்ளியை எழுதிட்டு வந்தீங்கன்னா புள்ளியை கடைசி வரைக்கும் பெற்று தராது. அந்த அடிப்படையில இப்ப இந்த பிரச்சனை என்னது சரியா? சுற்றறிக்கை இல்ல சார். உங்களுக்கு டிஸ்பிளே வந்து இங்க பாருங்க, இது வந்து மாணவர் ஒழுக்கத்தோட தொடர்புடைய பிரச்சனை சுற்றறிக்கை. இங்க வந்து பாருங்க, பாடசாலையில் ஒழுக்கம் பேணுதல். இங்க வந்து விசேஷமாக மாணவர் ஒழுக்கத்தை பற்றி சொல்லிக் கொண்டு போனாங்க. சொல்லிக்கொண்டு போகிறது வந்து ஆசிரியர்களுக்குரிய பொறுப்புகள் அங்கு சொல்லப்படுகிறது. அப்ப இந்த 2 வகையான சுற்றறிக்கையிலே 5வது வகைப்பாடு என்ன இருக்குது? நாங்க என்ன பார்த்தோம் கேஸ் ஸ்டடியில? இதை பாக்குற கேஸ் ஸ்டடியில வகை என்ன? மாணவர் ஒழுக்கமும் ஆசிரியர். இந்த 5வது பிரச்சனைக்கு நீங்க இந்த சம்பவ கற்கைக்கு சரியான தெளிவான சுருக்கமானபடியை நீங்க கொடுக்கிறதாக இருந்தால் இந்த 2 சுற்றறிக்கையுடன் நீங்க உங்களுக்கு தொடர்பு அல்லது அறிவு அல்லது அனுபவம் உங்களுக்கு இருக்கிறது. எக்ஸாம்பிளுக்கு ஆசிரியருடன் தொடர்புடைய சுற்றறிக்கை சட்ட தொகுப்பு பார்க்க கூட இங்க பாருங்க 7 விஷயம் சொல்லப்படுகிறது. அதுல வந்து முதல் முக்கியமாக ஆசிரியர் ஒழுக்கக்கோவை இருக்குதானே? ஆசிரியர் சட்டக்கோவையில வந்து ஆசிரியர்கள் பெற்றோருக்கு பதிலாக இருக்க வேண்டும். லொக்கோ பேரண்ட்ஸ் லொகேஷனல் பேரண்ட்ஸ், இடம்சார் பெற்றார் வந்து அவர்கள் அழைக்கப்படுவாங்க. ஆசிரியர் வந்து ஆசிரியர் ஆக்கத்திறன் மிக்கவராக வழிகாட்டுநராக இருக்கவர், ஆலோசகராக இருக்கவர். ஆனா இந்த பகிவங்க இந்த தென்தனிய மகா வித்தியாலயத்தில் இருக்க ஆசிரியர்கள் தவற விட்டுட்டாங்க. ஆமா இல்லையா? இது சுற்றறிக்கை 2012/37 ஆசிரியர்களின் விழுமிய மிக்க செயற்பாடுகள் தொடர்பான ஒழுக்க விழுமிய முறைமை மற்றும் பொது சட்ட தொகுப்புல சொல்லப்படுகின்ற விடயம். ஆகவே நீங்க இந்த சுற்றறிக்கையின் இலக்கங்களை நான் கோட் பண்ணி எழுத வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் இது சார்பான அறிவு உங்களுக்கு இருக்க வேண்டும். ஆசிரியர்கள் வந்து ஒரு முகாமைத்துவத்தின் பங்கார், தொழிற்சார் உத்தியோகத்தராக ஆசிரியர் இருக்க வேண்டும். ஆசிரியர் ஒரு முகாமைத்துவத்தின் பொறுப்பாளராக இருந்து அதிபரோட வெறுமனே ராஜபக்ஷ மாதிரி மட்டும் வேலை செய்யாம இந்த விக்ரம் சிங்கியோட சேர்ந்து இருக்கிற எல்லா ஆசிரியர்களும் வேலை செய்யும். பஸ்ல மட்டும் சேர்ந்து வரக்கூடாது. பஸ்ல மட்டும் ஒண்டா போகக்கூடாது. அதிபர் வராது தானே, நாங்களும் அதிபரோட போவோம். அவருக்கு தெரியும் தானே பள்ளிக்கூடம் தூர இருக்குதுன்னு சொல்லி நினைக்க கூடாது. ஆசிரியர் ஒரு முகாமைத்துவத்தின் பொறுப்பாளராக செயற்படுவதை இங்க தவிர்த்து இருக்கிறார். அதுல இருந்து விலகி இருக்கிறார் இந்த தென்தனிய மகா வித்தியாலயத்தின் ஆசிரியர். என்ன மாதிரி இப்படி விளங்கப்படுத்தலாமா இல்லையா? என்ன சொல்றீங்க? என்ன கேள்வி வந்திருக்குன்னு தெரியல. இந்த சுற்றறிக்கைகள் தேவையா இல்லையா? இந்த விடயங்கள் தேவையா இல்லையா? அடுத்த பாருங்க, அடுத்த நான் உங்களுக்கு சம்பவத்துக்கு நாங்க பார்த்த வகைப்பாட்டுக்குள்ள இருப்போம். இங்க வந்து பார்த்தோம்னா
வீட்டிலிருந்து ஒரு விடுப்பு வீட்டிலிருந்து ஒரு விடுப்பு ஐம் சாரி. ஆகவே இங்க பாத்தீங்கன்னா அடுத்த விஷயத்தை பார்ப்போம். பாடசாலை சமூகம், பௌதிக வளம், மனித வளம், அதிபதி முகாமைத்துவத்தின் தொடர்பான பிரச்சனை, மதிப்பீடு, கண்காணிப்பு, மேற்பார்வை, பின்னூட்டல் தொடர்பான பிரச்சனை, மாணவர்களின் கற்றல் அடைவுடன் தொடர்புடைய இங்க பார்த்தா உதாரணமாக மாணவருடைய கற்றல் அடைவுடன் தொடர்புடைய பிரச்சனை இருக்குமே. இங்க பாத்தீங்கன்னா சம்பவ கற்கையிலிருந்து பிரச்சனை சொல்லப்பட்டார். உயர்மட்ட கற்றல் இடைவெளிகள் அது பாருங்க, பௌதிக வளம், மனித வளம், ஹையர் ஆர்டர் லேர்னிங் பிளேசஸ், இது சம்பந்தமான சுற்றறிக்கைகள் எல்லாம் இருக்குது. அதே போல மாணவர்களின் கற்றல் அடைவுடன் பிரச்சனை. உதாரணமாக பாருங்க, இந்த ஸ்கிரீன் ஷேர் ஆகி தான் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் பாருங்க. இங்க பாருங்க, இப்ப இன்னொரு ஸ்லைட் ஒன்று ஷேர் பண்றேன் உங்களுக்கு. இப்போ என்னுடைய ஸ்கிரீன் ஷேர் பண்ணப்பட்டிருக்குதா? எஸ் எஸ். இங்க பாருங்க, உதாரணமாக இதுல பாத்தீங்கன்னா இது இதை சொல்றது HOT, ஹையர் ஆர்டர் திங்கிங் ஸ்கில்ஸ். ப்ளூம்ஸுடைய டாக்ஸானமி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ப்ளூமின் பகுப்பாய்வு கேள்விப்பட்டிருக்கீங்களா? எல்லாரும் நம்ம படிச்சிருக்கோம். பிடிடி படிச்சிருக்கோம், எம்இடி படிச்சிருக்கீங்க, பிஇடி படிச்சிருப்பீங்க, என்னோட படிச்சவங்க இருப்பீங்க. இதுக்குள்ள ஹையர் ஆர்டர் திங்கிங் ஸ்கில்ஸ், ஹையர் ஆர்டர் லேர்னிங் ஸ்கில்ஸ் அல்லது ஹையர் ஆர்டர் திங்கிங் ஸ்கில்ஸ் என்ன உயர்மட்ட சிந்தனை திறன் விருத்தி அடைகிறதுக்கு உயர்மட்ட கற்றல் இடைவெளிகள் என்று சொல்லப்படக்கூடிய ஆய்வுகூட வசதிகள், கணனி ஆய்வுகூடம், செயற்பாட்டு அறைகள் மற்றும் செயற்பிட்ட அறைகள், ப்ரொஜெக்ட்ஸ், ஒர்க் பண்ணக்கூடிய ரூம்ஸ்கள், இதுகளெல்லாம் சாதாரணமான வகுப்பறை உயர்மட்ட கற்றல் இடைவெளி இல்லை. ஹையர் ஆர்டர் லேர்னிங் HOLPS என்று நாங்கள் அதை சொல்லுவோம். HO ஹையர் ஆர்டர் லேர்னிங் ஸ்பேசஸ் என்று நாங்கள் சொல்லுவோம். சரிதானே? அதான் உயர்மட்ட கற்றல் இடைவெளிகள், ஹையர் ஆர்டர் லேர்னிங் ஸ்பேசஸ். ஹையர் ஆர்டர் லேர்னிங் ஸ்பேசஸ் இருந்தா மட்டும்தான் எங்களால ஹையர் ஆர்டர் திங்கிங் ஸ்கில்ஸ் மாணவர்கள் வளர்க்க முடியும். சரியா? ஆகவே ஹையர் ஆர்டர் திங்கிங் ஸ்கில்ஸ் என்ற என்ன ப்ளூம்ஸ் தன்னுடைய பகுப்பாய்வில், ப்ளூமினுடைய பகுப்பாய்வில் உயர்மட்ட சிந்தனை திறன் விருத்தி, தாழ்மட்ட சிந்தனை திறன் விருத்தி என்று சொல்லியிருக்கிறார். ரெண்டு விஷயத்தை, அதாவது ஹாட்ஸ் மற்றது லாட்ஸ். மேல இருக்கிறது நாங்கள் சொல்லுவோம் ஹாட்ஸ் என்று சொல்லுவோம். ஹாட்ஸ் மேல இருக்க அவ்வளவு போட்டா சொல்றது ஹாட்ஸ் HO சரி TS என்று நாங்கள் சொல்லுவோம். HOTS ஹாட்ஸ். கீழே இருக்கிறது லாட்ஸ். லாட்ஸ் என்னது, ஹாட்ஸ் என்னது உங்களுக்கு இதுல போட்டிருக்கு. ஹையர் ஆர்டர் திங்கிங் ஸ்கில்ஸ், லோ ஆர்டர் திங்கிங் ஸ்கில்ஸ். ஆகவே இந்த உயர்மட்ட சிந்தனை திறன், தாழ்மட்ட சிந்தனை திறன். அதாவது எங்களுக்கு தெரியும், நாங்க மாணவர்களை முதலாவது பாடமாக மனனம் செய்ய வலிக்கிறோம். எங்களோட பரீட்சைகள் எல்லாம் மனனம் செய்து பரீட்சை எழுதுதான் இருந்தது. மனனம் செய்தல், அதுக்கு பிறகுதான் விளங்கிக் கொள்ள, அதுக்கு பிறகுதான் விநியோகித்தல். மனனம் செய்ததை விளங்கிக் கொண்டு அப்படியே பிரயோகிக்கிறது என்பது ஒரு பெரிய கெட்டித்தனம் என்றது இல்லை. அதை சொல்றது குறைமட்ட சிந்தனை, தாழ்மட்ட சிந்தனை திறன்கள். ஆனா அதுக்கு பிறகுதான் பகுப்பாய்வு செய்தல், அதையும் கடந்து மதிப்பீடு செய்தல், அதையும் கடந்து புத்துருவாக்கம் செய்தல் அல்லது ஆக்கத்திறன் விருத்தி,
இந்த மூன்றும் தான் உயர்மட்ட சிந்தனை திறன். ஆசிரியர்கள் பாடசாலைகள்ல மாணவர்களுக்கு நாங்கள் என்ன செய்ய வேணும்? இந்த கொச்ச வளர்க்கறதுக்கான வேலைகளை செய்யும். ஒரு பிள்ளைக்கு பகுப்பாய்வு திறன் ஒரு பிள்ளைக்கு எப்படி வளர்க்குறது, மதிப்பீட்டு திறன்களை எப்படி பிள்ளையிடம் விருத்தி செய்து கொள்றது, ஆக்கத்திறன் விருத்தி எப்படி ஏற்பாடு செய்யறது, அதுக்கேற்ற மாதிரி தான் இப்ப என்னுடைய புதிய கலை திட்டம் வந்திருக்குது. கிரேட் 1க்கும் 6க்கும் 21ஆம் நூற்றாண்டு திறன்களை எதிர்கொள்ளக்கூடியவாறு நாங்க அந்த பிள்ளைகளுக்கு படிப்பிக்கணும். ஆனா அந்த கலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு தானே நாங்க விடலை. கிரேட் 1க்கு தான் தொடங்கி இருக்கிறோம். ஆகவே உயர்மட்ட கற்றல் இடைவெளிகள் ஒரு பாடசாலையில் அவசியம். இந்த மாதிரியான அடிப்படை விஷயத்தை நீங்க தெளிவாக விளங்கி கொள்வதன் மூலமாக இந்த கேள்விகளுக்கு நீங்க பதிலளிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். சரிதானே? ஆகவே நீங்க சாதாரணமாக நேரடியாக கேள்விக்கு விடைக்கு போகாம இது மாதிரியான நுழைச்சிகளை நீங்க டெவலப் பண்ணி கொள்ளணும். சரிதானே? உதாரணமாக 21ஆம் நூற்றாண்டு திறன். 21ஆம் நூற்றாண்டு திறன் உங்களுக்கு தெரியும் என்ன இருக்கும் இல்லையா? 3 வகைக்குள்ள நாங்க கொண்டு வரோம். 21ஆம் நூற்றாண்டு திறன்கள் தொடர்புடைய கேள்வி கட்டாயம் கேஸ் கட்டிக்கிறோம். கட்டாயம் 21ஆம் நூற்றாண்டு திறன்களை நாங்கள் 3 வகைப்படுத்தலாம். என்ன? ஒன்று லேர்னிங் ஸ்கில்ஸ், கற்றல் திறன்கள், என்ன மற்றது துறைசார் திறன்கள், வாழ்க்கை திறன்கள். இந்த லேர்னிங் ஸ்கில்ஸை விமர்சன சிந்தனை அல்லது தர்க்கரீதியான சிந்தனை, கிரிட்டிக்கல் திங்கிங், கிரியேட்டிவிட்டி, கொலாபரேஷன், என்ன கொலாபரேஷன் அண்ட் கம்யூனிகேஷன், இந்த 4ம் போசி என்று சொல்லப்படும். போசி. அதே போல துறைசார் திறன் அல்லது எழுத்தறிவு திறன் என்று சொல்லுவோம். அதை இன்ஃபர்மேஷன் ஸ்கில்ஸ், மீடியா ஸ்கில்ஸ், டெக்னாலஜி ஸ்கில். அதாவது தகவல் தொழில்நுட்ப திறன், ஊடகத்திறன், அடுத்து தொழில்நுட்ப திறன். இந்த 3ம் வந்து IMT டோட்டல் IMT 4 3 7 திறன் வந்துச்சு. அடுத்து வாழ்க்கை திறன்களுக்குள்ள பிளெக்சிபிலிட்டி, நிகழ்ச்சித்தன்மை, தலைமைத்துவம், லீடர்ஷிப், இனிஷியேட்டிவ், தொடங்கும் திறன், ப்ரொடக்டிவிட்டி, உற்பத்தி திறன், சோசியல் ஸ்கில், சமூக திறன். இந்த 5ம் வந்து பிலிப்ஸ் என்று சொல்லப்படும் முதல் எழுத்துக்களை கொண்டு. ஆகவே 4 3 7 7 5 12ம் 21ஆம் நூற்றாண்டுக்குரிய திறன்களை வளர்க்கறதுக்கு நாங்கள் பாடசாலைகள்ல ஆசிரியர்கள் முயற்சி செய்தால் மட்டும்தான் மாணவருடைய அடைவுகளை நம்ம கஷ்டப்படாமலுக்கு இலகுவாக கொண்டு வரலாம். மனநம் செய்கின்ற முறையிலிருந்து மாறி திறன்களை விருத்தி செய்வதனூடாக மாணவருடைய கற்றல்களை நீங்க கொண்டு போகலாம். இந்த மாதிரி நீங்க இந்த பிரதான பிரச்சனையுடைய வகைப்பாடுகளை வகைப்படுத்தி போட்டு அதோட தொடர்புடைய சுற்றறிக்கைகள் ஏனைய விடயங்களை நீங்க பார்க்க வேண்டிய. ஓகேயா? அதே போல பௌதிக வளம், மனித வளம். பௌதிக வளம், மனித வளம் சம்பந்தமான சுற்றறிக்கைகள் இருக்கு, உங்களுக்கு தெரியும் இல்லையா? உதாரணமாக வந்து அதுக்கு நான் ஒரு ஷேரிங் செய்ய பாருங்க. ஷோட்டா ரைட். சரி, பாரு. உதாரணமாக நாங்க பாடசாலை மட்ட திட்டமிடல் கைட்லைன்ஸ் இருக்கு உங்களுக்கு. ஸ்கூல் பேஸ்ட் பிளானிங் கைட்லைன்ஸ் ஃபார் ஸ்கூல் பேஸ்ட் பிளானிங் தமிழ்லையும் இருக்கு, இங்கிலீஷ்லையும் இருக்கு. நீங்க பார்த்துக்கூடாது. இங்க வந்து ஒரு பாடசாலையில ஆளணி மதிக்க வேண்டும். சரி, ஒரு பாடசாலை மட்ட திட்டமிடல வந்து பௌதிக வளம் தொடர்பாக என்ன அளவுள்ள எத்தனை கதவிகள், எத்தனை வேதிகள், டாய்லெட் என்ன, யூரினல், வகுப்பறை வசதிகள் எல்லாமே இங்க நார்ம்ஸா நியமங்களின் அடிப்படையில இங்க சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே நீங்க பாடசாலையுடைய பௌதிக வளம் தொடர்பான தீர்மானங்களை சும்மா மேற்கொள்ள முடியாது. சரிதானே? அவங்க இங்க சொல்லப்பட்ட அளவுக்கு ஏற்ற மாதிரி. ஆகவே இந்த பாடசாலையில மொத்தமானவர்கள் தந்திருக்காங்களா? சில பேர் தருவாங்க. மொத்தமானவர்கள் இத்தனை அப்படின்னா எத்தனை ஆசிரியர்கள் தேவைன்னு கேட்பாங்க. தெரியுதா எல்லாருக்கும் இந்த நார்ம்ஸ்? நார்ம்ஸ் தெரியுதா? கிளாஸ் ரூம் ஸ்பேசஸ், வகுப்பறை இடைவெளிகள், ஸ்பெஷல் ஸ்பேசஸ், அந்த உயர்மட்ட கற்றல் இடைவெளிகளும் விசேட இடைவெளிகள், ஃபர்னிச்சர்ஸ், தளபாடல், மற்றது என்னது வந்து சானிட்டரி ஃபெசிலிட்டிஸ், மற்ற ஸ்பெஷல் ஏரியா வசதிகள், பிரின்சிபல் குவார்டர்ஸ், டீச்சர்ஸ் குவார்டர்ஸ். உதாரணமாக சொல்லணும்னா பிரைமரியில வந்து 1 to 5 தான் பிரைமரி சைக்கிள். பிரைமரி இந்த பிள்ளைக்கு 1.06 ஸ்கொயர் மீட்டர் பரப்பு இருந்தா போதும் ஒரு பிள்ளை இருக்கிறது. அப்ப 10 பிள்ளை இருந்தா இங்க எங்களுக்கு 10.6 கிலோமீட்டர்ஸ் உங்களுக்கு இருக்க வேண்டும் பரப்பு, வகுப்பறையில் பரப்பு. ஆகவே 10 பிள்ளை 20 பிள்ளை இருந்தா
என்னது 21.2 எங்களுக்கு இருக்கு ஸ்கொயர் மீட்டர். அதே போல எங்களுக்கு இருக்கு இப்ப விதமாக மல்டிபிள் பர்பஸ் ரூம் தேவைன்னு சொன்னா 50 வரைக்குமான பிள்ளைகள் 6 to 9 என்ரோல்மெண்ட்டுக்கு 50 வரைக்குமான பிள்ளைகளுக்கு ஒரு மல்டிபிள் பர்பஸ் ரூம் 6.2 தர 6 ஸ்கொயர் மீட்டர்ல இருக்கு. அதுக்கு 50க்கு மேற்பட்ட 2 ஒரு யூனிட் ஃபார் ப்ராக்டிக்கல் மெத்தட் 1 யூனிட் ஃபார் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் 2 இருக்கு. அதே போல சயின்ஸ் லேபோரட்டரி இல்லைன்னு சொன்ன இந்த பள்ளிக்கூடத்துக்கு இல்லையா, இங்க தென்னிந்தியாவில் சயின்ஸ் லேபோரட்டரி இல்லை தானே. அவங்க சயின்ஸ் லேபோரட்டரி இருந்தா 6 to 11 பிள்ளைகள் அங்க இருந்தா 90க்கு மேற்பட்ட பிள்ளைகள் இருந்தால் ஓயல் சயின்ஸ் லேபோரட்டரி 6.2 ஸ்கொயர் மீட்டர் பரப்புல இருக்கிறது ஓயல் போக்குவரத்து ப்ராக்டிகல். இப்படி எல்லா பௌதிக வளத்துக்கான ஹோம் சயின்ஸ் ரூம், ஈஸ்தட்டிக் ரூம், அக்ரிகல்ச்சர் ரூம், லைப்ரரிஸ், சோசியல் ஸ்டடிஸ் ரூம், இங்கிலீஷ் ரூம், ஃபர்னிச்சர்ஸ் டைப் ஏபிசி, இன்ஃபேக்ட் இந்த எல்லாமே இதுல பௌதிக வளம் தொடர்பான தரவுகள் எங்களுக்கு இருக்கு. அதே போல சானிட்டரி ஃபெசிலிட்டிஸ் 100 பிள்ளைகள் என்றால் எத்தனை யூனிட், டாய்லெட் எத்தனை, யூரினல் எத்தனை, எல்லாமே இங்க எங்களுக்கு இருக்கிறது. ஆகவே டீச்சர்ஸ் டாய்லெட், வாட்டர் சப்ளை, ஆபீஸ் ஸ்பேஸ், ஸ்டோர் ரூம், பிரின்சிபல் குவார்டர்ஸ், டீச்சர்ஸ் குவார்டர்ஸ். பிரின்சிபல் குவார்டர்ஸ் வந்து 1 to each ஸ்கூல் எல்லா பள்ளிகளும் இருக்கணும். டீச்சர்ஸ் குவார்டர்ஸ் வந்து ஃபார் சிங்கிள் பர்சன் 600 சதுர அடி இருக்கணும். ஃபேமிலி குவார்டர்ஸ் இருந்தால் 200 சதுர அடி, 1400 சதுர அடி, 1800 சதுர அடி என்று 3 வகையில் இருக்கிறான். அதை பொறுத்து வந்து அவங்களுடைய வாடகையும் வரவிடப்படும். இந்த மாதிரி பௌதிக வளம் தொடர்பான நியமனங்கள். அதே போல ஆளணி சுற்றறிக்கை, உங்களுக்கு தெரிந்த ஆளணியை தீர்மானிக்கிறது சுற்றறிக்கை இருக்கிறதோ. ஆகவே இந்த மாதிரியான சுற்றறிக்கைகள் பற்றி பொதுவான அறிவை நீங்க ஜென்ரலா வச்சுக்கொண்டீங்கன்னா உங்களுக்கு பிறந்த அறிவோடு நீங்க பரீட்சைக்கு போகக்கூடிய இருக்கும். எந்த கேள்வி வந்தாலும் வெல்லக்கூடியவர்களாக நீங்க மாறுவீங்க. சரியா? சரி, பிரேக் எதுவும் பண்ணுமா இல்லையே? You need break? No. இல்ல சார். ஓகே, அடுத்தது என்ன நாங்க பார்க்க போறோம்? அடுத்த வகைப்பாடு சொல்லு. அடுத்த வகைப்பாடு என்ன? அதிபருடைய முகாமைத்துவத்தில் இல்லையா? அதிபருடைய முகாமைத்துவத்தில் முகாமைத்துவத்தின் தொடர்பான பிரச்சனைகள் பட்டியல். ஓகே, அப்ப நாங்க இங்க பார்த்த முடியும் அதிபர் ஆசிரியர்களை அதிபருடைய முகாமைத்துவ திறனுடன் தொடர்புடைய பிரச்சனைகள் என்று நாங்கள் பார்க்கக்குள்ள வந்து ஒரு அதிபர் வந்து என்னது கற்ற கற்பித்த செயல்முறைக்கு உதவுவதில்லை, கல்வி திறனுடைய எந்த பணத்தையும் செலவதில்லை, பாடசாலை சங்கம் கூட்டப்படுவதில்லை, பொதுமக்கள் பங்களிப்போட வேலை செய்யற ஒரு விளைத்திறன் அதிபராக இங்க இருக்கிறார் இல்லையா? இல்லையா? விளைத்திறன் இல்லாட்டி பாடசாலையில விளைத்திறன் தராது வராது இல்லையா? இப்ப விளைத்திறன் விளைத்திறன் என்ன உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது தெரியுதானே உங்களுக்கு? விளைத்திறன் என்ன வளத்தை பயன்படுத்துவதில் தொடர்புடையது. அப்ப அதிபர் இந்த வளத்தையும் இங்க பயன்படுத்துற மாதிரி இல்லை. குவாலிட்டி இன்புட்ஸ் காசு இருக்குது, காணி வாங்கி போட்டிருக்கிற, அதே போல என்ன சொல்ற ஆசிரியர்கள் இருக்கிறாங்க, பெற்றோர்கள் இருக்கிறாங்க. இப்ப அவங்கள தரவட்டம் கூட்டி கணக்கு வேலைகளை செய்யலாம், ஆசிரியர்களுக்கான ஆளணி அபிவிருத்தி வேலை திட்டத்தை செய்யலாம். ஆகவே அதிபர் இந்த இடத்துல ஒரு இன்னபிஷன்டான பிரின்சிபலா தான் என்ன பொறுத்தவரை தெரிகிறார். உங்களுக்கு அப்படி தெரியல? அதிபர் ஒரு வினைத்திறனற்ற என்ன பிரின்சிபலாகத்தான் இருக்கிறார் போல கிடக்கு. உங்களோட கருத்து என்னங்க? உங்களோட கருத்து என்ன மாதிரி? சார், வினைத்திறன் அதிபருடைய வினைத்திறன் என்ன விளைத்திறன் என்ன அதுல ஏதாவது சந்தேகம் இருக்குதா? அது உங்களுக்கு தெரியும் தானே? வினைத்திறன் என்ன விளைத்திறன் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். அதிபருடைய வினைத்திறன் என்ன? இந்த பாருங்க, வினைத்திறன் என்ன எபிசன்சி. பொதுவாக வரவிலக்கணம் என்ன சொல்லுது?
எஃபிஷியன்சிக்கு ஸ்கிரீன் ஷேர் ஆயிருக்கா? வினைத்திறன் ஷேர் ஆயிருக்கா? ஓகே, ஷேர் ஆயிருக்கணும் நான் நினைக்கிறேன் இல்லையா? வினைத்திறன் என்ன? வினைத்திறன் என்பது விடயங்களை சரியான முறையில் செய்வதை குறிக்கிறது. டூயிங் திஸ் ரைட், டூயிங் திங்ஸ் ரைட், ஒரு விஷயத்தை சரியான முறையில செய்வதை குறிக்கிறது. இது வளங்களை பயன்படுத்துவதற்கு உற்பத்திக்கு இடையிலான தொடர்பை காட்டுவது. இங்க உற்பத்தி என்ன? மாணவனுடைய பெறுவர் இல்லையா? நேரடியான முதலாவது உற்பத்தி என்ன? முதலாவது அறுவடை என்ன? எங்களுக்கு மாணவனுடைய பரீட்சை பெறுவர். அப்ப இப்ப எங்களுக்கு இங்க பரீட்சை பெறுவர் கிடைக்கிறது எதிர்பார்க்கிற மாதிரி இல்லை. ஆகவே அவர் என்ன நடந்திருக்காங்க? அதிபர் வளங்களை சரியாக பயன்படுத்துது. பெற்றோர்கள் இருக்கிறாங்க, படிச்சவங்க இருக்கிறாங்க, சட்டத்தன் இருக்கிறார், எம்பி இருக்கிறார், தம்பி இருக்கிறார். ஒரு தடவையுமே இவங்க என்ன செய்யலாம்? சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்க அதிபர். ஆகவே அதிபர் ஒரு இன்எஃபிஷியன்டான பிரின்சிபல். குறைந்தபட்ச வளங்களை, அதாவது நேரம், பணம், உழைப்பு இவற்றை பயன்படுத்தி அதிகபட்ச வெளியீட்டை பெறுவதுதான் என்னது? வினைத்திறன். அதிகபட்ச வெளியீட்டை அல்லது விளைவுகளை பெறுவதுதான் வினைத்திறன். ஆகவே வீணாக்கல்களை குறைப்பது, உள்ளீடுகளை சிறந்த முறையில் கையாளுவது, இந்த ரெண்டுலையும் அதிபர் கவனம் செலுத்துவாரா இருந்தா அவர் நல்ல ஒரு வினைத்திறன் மிக்க அதிபர். அடுத்தது கணிப்பீடு, அடுத்தது உற்பத்தி திறன். விளைத்திறன் பார்ப்போம். வினைத்திறன் தெரியும். விளைத்திறன் என்ன? வினைத்திறன் நான் சொன்னா டூயிங் திங்ஸ் ரைட். என்ன டூயிங் திங்ஸ் ரைட்? ஒரு விடயத்தை சரியான முறையில, விடயங்களை சரியான முறையில் செய்வது. ஆனா விளைத்திறன் என்ன? சரியான விடயங்களை செய்வது. டூயிங் த திங்ஸ் ரைட் அது வினைத்திறன். டூயிங் த ரைட் திங்ஸ் சரியான விடயங்களை மட்டும் செய்வது அதன் விளைத்திறன். நிர்ணயிக்கப்பட்ட இலக்குகளை எந்த அளவுக்கு அடைந்துள்ளோம் என்பதை பொறுத்து அல்லது அந்த இலக்குகளை அடைவதற்கு வேலை செய்யும். இந்த இலக்கு தான் நாங்க அடையணும்னா அந்த சரியான இலக்கு நோக்கி என்ன அதை அடைஞ்சு கொள்வது. சரியான முடிவுகளை பெறுதல், நிறுவனத்தின் நோக்கங்களை அடைதல், இறுதியான விளைவை பெறுதல், பொறுப்பேற்றில் அதிக கவனம் செலுத்துதல். ஆகவே ஒரு நிறுவனம் அதனுடைய வினைத்திறனின் ஊடாக விளைதிறனை பெறுவதற்கு அந்த நிறுவனத்துடைய தலைவர், இந்த நிறுவனம் பாடசாலை என்பதனால் அதிபர் ஒரு வினைத்திறன் மிக்க ஒரு அதிபராக இருந்தால் மட்டும்தான் விளைதிறன் மிக்க ஒரு பாடசாலையானது மாற்றமடையும். விளங்குதோ? அடுத்த விஷயம் என்று சொல்லப்படுவது சுருக்கமா சொல்லியிருக்கேன். அடுத்தது என்ன? அதிபர் முகாமைத்துவத்தோடு நிறைய விஷயத்தை பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். மதிப்பீடு, கண்காணிப்பு, மேற்பார்வை. உங்களுக்கு தெரியும் இந்த 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 4வது விஷயத்தை 4வது விஷயத்தை பாத்தீங்கன்னு கேட்டா மதிப்பீடு, கண்காணிப்பு, மேற்பார்வை, பின்னூட்டல் தொடர்பான விடயங்களை பாத்தீங்கன்னு கேட்டா போரிங்கா இருக்கா உங்களுக்கு? ஹலோ, போரிங்கா இருக்கா? இல்லையா? சிலர் நீங்க கேள்விக்கு விடயம் எழுதி எடுத்துட்டு போய் பாடமாக்குறதுக்கு ரெடியா வந்திருப்பீங்க. அப்படி இல்லைங்க. நீங்க உங்களுக்கு நான் ஃபுல்லா வழி காட்டி கொண்டிருக்கேன். சரியான ட்ராக்ல உங்களை போட்டு அனுப்பி படிக்க மாட்டேன். ஸோ நீங்க என்னை விட கூட தேடி படிச்சு கொண்டீங்கன்னா நிறைய சாதிக்கலாம். சரி, மதிப்பீடு, கண்காணிப்பு, மேற்பார்வை. இது தொடர்பாக உங்களுக்கு தெரியும். எமது பாடத்தால் எந்த அளவு தர முடியாது? ஞாபகம் இருக்கு? அப்படி சுத்தரிக்கை இருக்கிறது உங்களுக்கு? எமது பாடத்தால் எந்த அளவு தர முடியாது? அதை மட்டும் கையில் எடுத்தீங்கன்னா தாராளமா போதும். அந்த சுத்தரிக்கை என்ற இலக்கம் தெரியுமா எல்லாருக்கும்? எமது பாடசாலை எந்த அளவு தர முடியாது? ஞாபகம் இல்லையா உங்களுக்கு? 31 என்னது சொல்லுங்க, என்னது? எமது பாடசாலை எந்த அளவு தர முடியாது? அந்த மார்க்ஸ் போடுறது தானே 6 5 4 எக்ஸாக்ட்லி மதிப்பீட்டு துறைகள். 8 மதிப்பீட்டு துறைகள் இருக்குது. காம்போனன்ட்ஸ் 8 டொமைன்ஸ். 8 டொமைன்ஸ் நம்ம மதிப்பீடு செய்யறது அது. சோ நம்ம அது சார்பான உங்களுக்கு நான் சொல்லித்தரோம். நம்ம அது தெரியல உங்களுக்கு. அது 8 மதிப்பீட்டு துறைகளை நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கணும். சரிதானே? ஆகவே இவ்வாறு 1 minute
சாரி, 34 பண்ணிட்டேன். அந்த எமது பாடசாலை உங்களுக்கு தெரியுமா தரமா அதாவது கல்வித்தர உறுதிப்பாட்டு அழகு, கல்வித்தர உறுதிப்பாட்டு அழகு கல்வி அமைச்சிருக்கு தானே. கல்வி அமைச்சருடைய கல்வித்தர உறுதிப்பாட்டு அழகினூடாக நீங்க நிறைய விஷயங்களை அதுல பெற்றுக்கொள்ளலாம். அதாவது உதாரணமாக அந்த மினிஸ்ட்ரியுடைய வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மினிஸ்ட்ரியுடைய வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா நிறைய விஷயங்களை நீங்க பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரியுடைய வெப்சைட்ல உங்களுக்கு தேவையான சோர்சஸ் எல்லாம் இருக்கு. சரியா, நீங்க ஒன்று பயன்படுத்த அங்கேயே போய் நிறைய டவுன்லோட் பண்ணலாம். யார்கிட்டையும் தேடி தெரிய கேட்க தேவை. சேக்யூலர் டவுன்லோட்ஸ் போனீங்கன்னா உதாரணமாக இங்க பிரான்ச்சஸ் இருக்கிறது, இப்போ கைட்லைன்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் ரிசோர்சஸ், கம்ப்ளைன்ஸ், ட்ரைனிங் ஆப்பர்ச்சுனிட்டி, பப்ளிகேஷன்ல போனீங்கன்னா நிறைய பப்ளிகேஷன்ஸ் இருக்கு. அதுல வந்து பார்த்தீங்கன்னா முதலாவது கோட்ஸ், அதாவது கோட்ஸ் கைட்லைன்ஸ் இருக்குது. எமது பாடத்தால் எந்த அளவு தர முடியாது என்ற நூலே இங்க இருக்குது. நான் காட்டின பாடசாலை பட்ட திட்டமிடல் இருக்குது. இதை இவருக்கு பார்க்கணும் நீங்க. இதுல ஸ்கூல் பேஸ்ட் டீச்சர் டெவலப்மெண்ட் SPPTD சம்பந்தமான கைட்லைன் இருக்கிறது. அதே வந்து செல் புதுசா சொல்லப்பட்டிருக்கு, சோசியல் இமோஷனல் ஸ்கில் சம்பந்தமா இருக்குது. இதுக்குள்ள வந்து எமது பாடசாலை எந்த அளவு தர முடியாது என்ற நூல் இருக்கு. இந்த நூல் தான் உங்களுக்கு அந்த 8 டொமைன்ஸையும் உங்களுக்கு சொல்லித்தர போறோம். அந்த 8 டொமைன்ஸ்லையும் பாத்தீங்கன்னு கேட்டா இந்த இருக்குல்ல மெயின் சாரி கேன்டீன் இல்ல, இந்த இருக்குது இதுக்குள்ள இருக்குது. எங்கன்னு கேட்டால் இந்த இருக்கு பிளானிங் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு, இதுக்குள்ள இருக்கு. எமது பாடசாலை எந்த அளவு தர முடியுது என்ற நூல் இந்த இருக்கு. இதை டவுன்லோட் பண்ணீங்கன்னு கேட்டால் உள்ளக மேற்பார்வைக்கு வெளியக மேற்பார்வைக்கு இதை பயன்படுத்தலாம். அது வலய மட்டமோ கோட்ட மட்டமோ மாகாண மட்டமோ தேசிய மட்டத்தில் வருகின்ற டீமும் சரி, அல்லது பாடசாலையில உள்ளக மேற்பார்வையை வலுப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் எல்லாரும் சொல்லிக் கொண்டிருப்போம். உள்ளக மேற்பார்வையை வலுப்படுத்துறதுக்கு இதே எஸ் வளர்ச்சியடைந்த நாடுகள்ல மட்டுமில்லை, வளர்முக நாடுகள்ல மட்டுமில்லை, வளர்ச்சியடைந்து வருகின்ற நாடுகள்லையும் கல்வியின் தரத்துக்கு இன்றைக்கு எங்களுக்கு கடும் சவால்கள் எழுந்திருக்கிறது. அந்த அடிப்படையில நம்ம கல்வியின் தரத்தை உறுதி செய்வதற்காக நாங்கள் என்ன செய்யணும், எங்களுடைய மதிப்பீட்டு கருவியில சொல்லப்பட்ட மாதிரி
மதிப்பீட்டு கருவின்னு சொல்றது நான் இது சொல்றது 8 பண்புகளையும் கொண்ட மதிப்பீட்டு கருவி. அதுல சொல்லப்பட்ட மாதிரி இந்த பண்பு கூறுகளை நம்ம மதிப்பீடு செய்து எங்களுடைய பாடசாலை எந்த அளவு தர முடியாது என்பதை நீங்க தீர்மானிச்சு கொள்ளப்படும். சரியா? அந்த அடிப்படையில இப்போ உங்களுக்கு அந்த மதிப்பீட்டு கருவி நீங்க எங்க போய் பார்த்தாலும் எடுத்துக்கொள்ளலாம். நானும் இப்ப உங்களுக்கு அதை ஷேர் பண்றேன். சரியா? இந்த இருக்கு பாருங்க. சார் எக்ஸ்கியூஸ் மீ சார், நீங்க சொல்றது பண்புசார் விருத்திக்குரிய அந்த 8 தானே சார்? எஸ், பண்புசார் விருத்திக்குரிய 8 தான். பண்புசார் விருத்தி என்ன? தர விருத்தி. தர விருத்தி பிள்ளைங்களா? பண்புசார் விருத்தி என்ன? தர விருத்தி. இதை நான் உங்களுக்கு காட்டுறேன். பண்புசார் விருத்தி என்பது தர விருத்தி. தர விருத்தியில உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இங்கிலீஷ்ல இருந்து தமிழ்ல 8 பண்பு கூறுகள் இருக்குதானே. இந்த 8 பண்பு கூறுகளை நம்ம மதிப்பீடு செய்யணும். இதுல உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி 9 இருக்கு, 8 மாறி 8ஐயும் மதிப்பீடு செய்கின்ற நிலைமையை தான் நம்ம பாடசாலைகள்ல வந்து செய்து கொண்டு வரோம். சரிதானே? அதுல வந்து உங்களுக்கு தெரியும் முதலாவது மாணவர் அடைவு மாணவர் அடைவு மட்டும் சொல்லுங்க. அப்ப அந்த 8ஐயும் மாணவர் அடைவு மட்டும் கட்டண மதிப்பீடும் ஓகே முறையான கல்வித்திட்ட முகாமைத்துவம் முறையான தலைமைத்துவமும் முகாமைத்துவமும் பௌதிய வள முகாமைத்துவம் பாடசாலையின் சமூகம். அந்த 8 பண்பு கூறுகளை நீங்க தெளிவாக அங்க உள்ள நியமங்கள் நியதிகள் இதுகளை தான் நீங்க பார்த்துக் கொள்ளணும். சரிதானே? அங்குள்ள நியமங்கள் எத்தனை நியதிகள், அந்த நியதிகளுக்கு என்ன நோக்கம், எதற்காக மதிப்பீடு செய்யறாங்க, இந்த விடயங்களை நீங்க பாத்தீங்கன்னா அதுல உங்களுக்கு பூர்ணமான தெளிவான அறிவு உங்களுக்கு வேணும். சரிதானே? அப்ப நான் அதை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே ஒரு பாடசாலை ஏன் நான் இதை சொல்றேன்னு கேட்டால், அதிபர் வந்து மதிப்பீடு கண்காணிப்பு மேற்பார்வை மற்ற எக்ஸ்டர்னல் டீம் வருதோ, எக்ஸ்டர்னல் இவாலுவேஷனுக்கு டீம் வருகிறதோ இல்லையோ, தான் பாடசாலை மட்டத்துல அவர் நிகழ்த்த வேண்டிய பொறுப்பு அவருக்கு இருக்கிறது. அதுதான் நான் மட்டும் சொல்லுவேன். பாடசாலை மட்டத்துல ஒரு அதிபர் என்ற அடிப்படையில் அவர் என்ன செய்யணும்? உள்ளக மேற்பார்வை செய்து தானே தனது ஆசைகளை ஊக்கப்படுத்தி கல்வியின் தரத்தை பாடசாலைகளை பேணுறதுக்கு அவர் காரணமாக இருக்க வேண்டிய ஒருவராக இருக்கிறார். அதை விடுத்து தான் ரிட்டையர் பண்ண போறேன், எனக்கு இந்த தேவையில்லாத வேலை, நானே அவர்களை முரண்பட்டுக் கொள்ளணும் என்று நான் சிந்திக்கிறவர்கள் பிள்ளைகளுக்கு கல்வியை அடிச்சுட்டு போறவர்களாக தான் இருப்பார். என்ன சொல்றீங்க? ஏற்றுக்கொண்டீங்களா? நீங்களும் நாளைக்கு அதிபரா வர போறார்கள். அதிபரா வந்து பாடசாலையை சிறப்பாக நடத்தி காட்ட போறார்கள். ஆகவே உங்களுக்கும் இது உணரக்கூடிய மயிருக்கும்னா நினைக்கிறேன் இல்லையா? ஹலோ, உணர்ந்தா? சரி, அந்த அடிப்படையில இந்த 8 பண்பு கூறுகள் எமது பாடசாலை எந்த அளவு தர முடியுது என்ற இந்த புத்தகத்துல முக்கியமான விஷயம், இந்த ஒரு பாடசாலையுடைய கல்வியின் தரத்தை அளவுறதுக்கு நாங்க முடிவெடுக்கிறோம். SCQY. SCQY என்ன? ஸ்கூல் எஜுகேஷன் குவாலிட்டி இண்டெக்ஸ். கல்வித்தர சுட்டி. கல்வித்தர சுட்டி. கல்வித்தர சுட்டி எப்படி மதிப்பீடு செய்யப்படுகிறது என்பதை நீங்க விளங்கிக் கொள்ளும். சரிதானே? இதான் அந்த SCQY என்று நாங்கள் வந்து சொல்லுவோம். SCQY பற்றி நீங்க சுருக்கமான விளக்கத்தை வச்சு கொண்டீங்கன்னா சரி, பெருசா டீப்பா படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரிதானே? இனி இந்த மதிப்பீட்டு புறமும் மாறும் சொல்லுங்க. இப்ப எங்களோட புதிய கலைத்திட்டத்துக்கு ஏற்றவாறு வகுப்பறைகள் ஒப்சர்வ் பண்ற படிப்பு மாறத்தான் வரும். அதன் அடிப்படையில் இந்த மதிப்பீட்டு ஃபார்ம் எல்லாம் இனி கொஞ்ச நாள்ல மாறும். ஆனா இந்த பரீட்சைக்கு கல்வியினுடைய தரம் பற்றி ஒரு கேஸ் ஸ்டடியில வந்து கல்வியின் தரம் தொடர்பான ஒரு வினா வந்து எப்பவுமே வாரது. ஆகவேதான் நான் சொல்றேன், இந்த SCQY தொடர்பாக நீங்க தெளிவாக அறிஞ்சிருக்கணும். இதுதான் அந்த SCQY. SCQY ஸ்கூல் எஜுகேஷன் இண்டெக்ஸ் என்று நாங்கள் வந்து சுருக்கமாக சொல்லிக் கொள்வோம். சரிதானே? ஆகவே இந்த SEQI டோட்டல் பெர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் எல்லா பண்பு கூறுகளையும் 8 பண்பு கூறுகளையும் எல்லா சதவீத மார்க்ஸ் எல்லாம் கூட்டி போட்டு 80%, 60%, 90% வருது. எல்லாத்தையும் கூட்டி போட்டு அதனால மொத்தமாக இவாலுவேட் பண்ணப்பட்ட 8 பண்பு கூறுகள் 8 சுற்றப்பட்டால் எங்களுக்கு அதனுடைய SCQI SCQI எங்களுக்கு கிடைக்கும். கிடைக்கிற SCQI அளவை வச்சு அப்ப நாங்கள் சொல்லலாம் எக்ஸலன்ட், வெரி குட், குட், சாட்டிஸ்ஃபேக்டரி, இந்த மாதிரியான லெவல்கள்ல பாடசாலையில நாங்கள் மதிப்பீடு செய்து கொள்ளலாம். என்ன செய்யணும்? SCQI எப்படி காண்றது?
மொத்த சதவீத மார்க்ஸையும் கூட்டி போட்டு இந்த மாதிரி 8 பண்புக்கூறுகளையும் பெற்ற மார்க்ஸையும் கூட்டி போட்டு 8ஆல் பெற்று விட்டால் அதனுடைய சதவீதம் 63 வீதம் என்றால் என்ன இண்டிகேட்டர்? குட், வெரி குட் இல்லை, எக்ஸலன்ட் இல்லை, குட் என்ற சதவீதத்துக்குள்ள பேட். ஓகேயா? சரி, அந்த அடிப்படையில நான் இப்ப உங்களுக்கு அடுத்த விஷயத்துக்கு நாங்க போவோம். பாடசாலை மேற்பார்வை கண்காணிப்போட அந்த விடயத்தை நீங்க தொடர்படுத்திங்க. எமது பாடசாலை எந்த அளவு தர முடியாது என்பதை கட்டாயம் நீங்க வாசிக்க வேண்டியது. அடுத்தது பாடசாலை கல்விக்கான அணுகல், அக்சஸ் அண்ட் பார்ட்டிசிபேஷன்ஸ், கல்விக்கான அணுகல். இது தொடர்பாக நீங்க கொஞ்சம் பார்க்க வேண்டும். அடுத்து SPPTD இதுகளையெல்லாம் நீங்க பார்க்கலாம். சரிதானே? இதுல நான் உங்களுக்கு சொல்லி தரதா இருந்த அணுகல், அக்சஸ் அண்ட் பார்ட்டிசிபேஷன் நான் உங்களுக்கு சொல்லி தரதா இருந்தால் வெயிட் a minute. Right. சரி, இந்த பாருங்க நான் உங்களுக்கு ஒரு எக்ஸல் சீட் வந்து ஷேர் பண்றேன். இந்த அக்சஸ் அண்ட் பார்ட்டிசிபேஷன், நுழைவும் பங்கேற்றல். இந்த பாடசாலைக்கு நுழைந்த பிள்ளைகள் வந்து பங்கேற்கணும். பங்கேற்கிறேன் என்னது சொல்லிடுமா? பங்கேற்கிறேன் என்னது சொல்லுங்க, என்ன செய்யற? பங்கேற்கிறேன்னா யாராவது சொல்லுங்க பாக்கலாம். கல்விக்கான நுழையும் பங்கேற்றல், பாடசாலை சமூகத்தின் பங்களிப்பு வருது. பங்கு பெற்ற அணுகுமுறை சார்ந்ததா சார்? அதான் கேக்குது. பங்கேற்றல் என்றால் பாடசாலை சமூகத்தின் பாடசாலை மட்ட திட்டங்கள் தயாரிக்கக்குள்ள வந்து நீங்க இதில் கவனமா இருக்கணும். 4 த்ரஸ்ட் ஏரியான்னு நாங்க சொல்லுவோம். பண்பு த்ரஸ்ட் ஏரியாண்டா செயற்பாட்டு பிறப்புகளை வேலை செய்யும். அதுல முதலாவது செயற்பாட்டு பிறப்பு தான் எக்ஸர்சைஸ். தெரியுதா உங்களுக்கு இந்த எக்ஸர்சைஸ்? அதுல ஒன்றுதான் கல்வியில் சமத்துவத்தினை வலுப்படுத்தல். எல்லா மாணவர்களுக்கும் தெரியும், எல்லா மாணவர்களுக்கும் சமமான கற்றல் சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துதல். இதுதான் த்ரஸ்ட் ஏரியா 1. இதை நாங்கள் ஆங்கிலத்தில் சுருக்கமாக நாங்கள் சொல்லுவோம் ஈக்விட்டி இன் எஜுகேஷன். ஈக்விட்டி இன் எஜுகேஷன் சொல்றோம். கல்வியில் சரிநிகத்தன்மையை பேணுதல் என்பது, கல்வியில் சரிநிகத்தன்மையை பேணுதல். சரியானே? அதாவது இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா அக்சஸ் அண்ட் பார்ட்டிசிபேஷன். அக்சஸ் அண்ட் பார்ட்டிசிபேஷன் என்ன? கல்விக்கு பிள்ளைகளை என்டர் பண்ண வைப்போம். கிரேட் 1க்கு பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்குள்ள என்டர் பண்ண வச்சு பார்ட்டிசிபேஷன் பங்கு பெற்று சகல இணைப்பாட விதான செயற்பாடுகள் பாட விதான செயற்பாடுகள்ல பங்கு பெற்றுக்கணும். அப்படித்தானே? அப்படி இல்லை. பங்கு பெற்று சொன்னா தரமொன்றுக்கு சேர்ந்த பிள்ளை 13ஆம் ஆண்டு வரைக்கும் கல்வியில முழுமையாக இருக்க வேண்டும். பங்கு பெற்றி இருக்கணும், இடைவிலக கூடாது. That means no dropout. Without dropout, he or she should be survive in the school. பாடசாலையில் அவர் நிலைத்திருக்க வேண்டும். சரியா? ஆகவே அக்சஸ் அண்ட் பார்ட்டிசிபேஷன் என்பது, நுழைவு பங்கேற்றம் என்பது அனைத்து பிள்ளைகளுக்கும் கற்றலுக்கான சம சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. இந்த முதலாவது விஷயம் என்ன? இந்த 13 இனங்காணப்பட்ட மாணவர்களை 13 ஆண்டு கல்வி திட்டத்திற்கு நடந்து கொண்ட பாடசாலை இணைத்த BTA, NITA, GTA சிறந்த பிள்ளைகள் நான் தொழிற்பயிற்சி நிலையங்கள் பயிற்சி மாணவர்களுக்கு அறிமுகம் செய்தோம். விசேட கல்விக்கான அழகை ஸ்பெஷல் நீட் பிள்ளைகளும் வருவாங்க. அவ காது கேளாத பிள்ளைகள், பார்வையில்லாத பிள்ளைகள், இந்த மாதிரியான பிள்ளைகளை கூட வசதியான பிள்ளைகள், வசதி இல்லாத பிள்ளைகள், தோட்டப்புற பிள்ளைகள், கிராமப்புற பிள்ளைகள், நகரப்புற பிள்ளைகள் என்று, ஆண் பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் என்று எந்த விதமான வேறுபாடும் இல்லாம எல்லா பிள்ளைகளையும் நாங்க கல்விக்குள்ள அக்சஸ் பண்ணி கொள்றது, நுழைய செய்து கொள்றது. வறுமையான பிள்ளைகள், வறுமை இல்லாத பிள்ளைகள், இந்த மாதிரி எந்த விதமான பாகுபாடையும் பார்க்கக்கூடாது. குலம், சாதி, சமயம், மொழி, இனம், எந்த விதமான வேறுபாடுகளும் இல்லாமல் எல்லா பிள்ளைகளையும் சேர்த்துக் கொள்றதுதான் கற்றலுக்கான சந்தர்ப்பத்தை அனைத்து மாணவர்களுக்கும் பெற்றுக் கொடுக்கிறதாக அமையும். இந்த பாடசாலையை பொறுத்தவரையில பிள்ளைகள்ல கணக்கு பேர் இடைவிலகிறாங்க. விசேடமான பிள்ளைகள் எல்லாம் பேர். அதுக்காக அதிபர் என்ன செய்யணும்? விசேட கல்வி மாணவர்களுக்கு
உதவக்கூடிய வேலை திட்டங்கள் முன்னெடுக்க வேணும். பாராட்டு விழாக்களை ஒழுங்க வைக்கணும். என்ன பாடசாலை சீருடை இதுகளை பெற்றுக் கொடுக்கணும். ஊட்டச்சத்து வழங்க வேணும். ஆரம்ப பிரிவு மாணவர் விளையாட்டு குற்றம் இந்த மாதிரியான உபகரணங்களை பெற்றுக் கொடுக்க வேணும். பாதுகாப்பான சுற்றுவெளி இருக்கணும். அனைத்து வகுப்புகளை சீரமைக்க வேணும். பாடசாலைக்கான நூலக கட்டணம் அமைக்க வேணும். அனைத்து தொடர்பான பயிற்சி வழங்க வேணும். சகல வகுப்புகளுக்கு தளபாடங்களை திருப்பி கொடுக்கணும். மலசல சுத்திகரிப்பு தொழிலாளி மற்றும் மலசல ஊடகங்கள் வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கணும். இந்த மாதிரி இன்னொரு விடயங்கள் இருக்குது. என்னத்துல இந்த தெல்தனிய மகாவித்தியாலயத்தோட தொடர்புடைய பிரச்சனைகளும் எங்களுக்கு இங்கு காணப்படுகிறது. இந்த பகுதிக்குள்ள எந்த பகுதிக்குள்ள பாடசாலை கல்விக்கான அணுகல். அடுத்தது என்னது? பாடசாலை சமூகம். அதுக்கான பண்புக்கூறு 8வது பண்புக்கூறு. அந்த 8 பண்புக்கூறுகள் ஒன்று நீங்க பாத்தீங்கன்னா தாராளமாக போகும். ஓகே, நான் நிறைவு செய்ய போகிறேன். 10 மணி சரிதானே? இன்னும் அப்ப நாங்கள் இந்த படிநிலையோட இனி நம்ம என்ன செய்ய போறோம்? விடையை கேட்டுக்கொள்ளுங்க எல்லாரும். முதலாவது என்ன செய்தோம் சொல்லுங்க எல்லாரும். சம்பவ கற்கிய பொருள் விளங்கி வாசித்து தெளிவு பெற்றோம். 2வது என்ன செய்தோம்? சம்பவ கற்கிய எல்லா பிரச்சனைகளையும் இனங்கண்டம் பட்டியல். பிறகு என்ன செய்தோம்? அத்தனை பிரச்சனைகளை வகைப்படுத்திப்பார். பிறகு என்ன செய்தோம்? அந்த வகைகளை நாங்க இப்ப உத்தெடுத்து ஒவ்வொரு வகைகளையும் எத்தனை வகை வந்தது? 7 வகையான பிரச்சனைக்கான வகைகள் வந்தது. 7 வகைகளோட தொடர்புடைய சுற்றறிக்கைகள் இல்லையா, குறிப்புகள், ஏற்பாடுகள், சட்ட ஏற்பாடுகள் எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். இனி என்ன செய்ய போறோம் சொல்லுங்க பிள்ளைங்க. சொல்லுங்க, இனி என்ன செய்ய போறோம்? இப்படி எழுதுவீங்களா? ஓகே, 14களுக்கு நீங்க இப்படி எழுதுங்கன்னு சொல்லிக்கொண்டு நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் மறுமுறை வாய்ப்பு கிடைத்தால் சார் கொஸ்டின் உண்டு, சின்ன ஒரு வினா உண்டு. அந்த இறுதியா நீங்க ஈக்விட்டி சமத்துவம் சம்பந்தமா பேசுனீங்க தானே சார்? அதை ஒரு 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 பிரிவாகவும் பிரிச்சு அது சம்பந்தமா படிச்சு கொள்றது சர்க்குலர் அல்லது கைட் எப்படி சார்? எனக்கு கொஞ்சம் கட்டாய கல்வி கட்டளை சட்டம் இருக்குதானே சார்? அது பாருங்க, கட்டாய கல்வி கட்டளை சட்டம் இருக்குதானே? கட்டாய கல்வி கட்டளை சட்டம் நம்மளோட கல்வி சட்டங்கள் இருக்குது. இப்ப பாடசாலை வரவழைக்கும் குழு, பாடசாலைக்கு வசதி ஏற்படுத்தும் குழு, என்ன அதுகள் இருக்க பாருங்க. அதுதான் அதோட தொடர்புடையதான். அதே ஒரு ஸ்பெஷல் நீட் சம்பந்தமான செய்குலர் இருக்குது சரியா, அதையும் பாருங்க. அது தவிர ஆலோசனை வழிகாட்டல் சுற்றறிக்கை இருக்குதானே? நான் சொல்றது கவுன்சிலிங் சுற்றறிக்கைகள் அதுகளையும் பாருங்க சரியா. நான் சொன்ன அத்தனை விஷயமும் முதலாவது த்ரஸ்ட் ஏரியாவுக்குள்ள வேற. முதலாவது த்ரஸ்ட் ஏரியா, செயற்பாட்டு பிறப்பு, வேலை செய்யறதுக்கான செயற்பாட்டு பிறப்பு. உதாரணமாக இங்க பாருங்க, இப்ப நான் உங்களுக்கு காட்டின நீ ஒரு எக்ஸல் சீட் ஒண்ணு ஞாபகம் இருக்கா? அதுல முதலாவது செயற்பாட்டு பிறப்பையா இது எது? இந்த செயற்பாட்டு பிறப்பு. அடுத்த செயற்பாட்டு பிறப்பு கல்வியின் தரமான கல்வியை ஏற்படுத்த. 3வது த்ரஸ்ட் ஏரியா பொது கல்வியில சர்வீஸ் டெலிவரி அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், குட் கவர்னன்ஸ். 4வது த்ரஸ்ட் ஏரியா கொள்கை திட்டமிடல், கல்விக் கொள்கை ஆய்வுகள் சான்றுகளை அடிப்படையாக கொண்ட கல்விக் கொள்கை உருவாக்கவும் திட்டமிடல். இந்த 4 விடய பிறப்புகளை பற்றி இன்னும் ஒரு சம்பவ கற்கையில நம்ம சந்திப்போம். ஓகேயா? சரிதானே? ஆகவே நான் உங்களுக்கு இதுவரைக்கும் உங்களுக்கு விடைக்கு போறதுக்கு கொண்டு விட்டுருக்கேன். விலைக்கு எல்லாருக்கும் என்ன மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததா, போரிங்கா இருந்ததா? உங்களோட கமெண்ட் சொல்லுங்களேன். நேரடியாக ப்ளீஸ். இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு சார், நல்ல விளக்கம் சார். தேங்க்யூ. இது நான் தொடரான வகுப்புகளை செய்ய வேண்டியது டீச்சர்ஸ். ஆனா உங்களுக்கு கொஞ்சம் இருக்குல்ல, நான் என்னாலும் முடியுமானதை செய்து விட்டுருக்கேன். சரிதானியா? நீங்க அந்த செஞ்சதை பிடிஎஃப் பண்ணி போட்டுருங்க சார். ஓ, இதை நான் பிடிஎஃப் பண்ணி போட்டேன் சார். அதுல அந்த எங்களுக்கு அந்த விடையையும் அதை எழுதின மாதிரி அதை ஒரு செஞ்சால் நல்ல போல சார். இன்னொரு கிளாஸ் அது உங்களுக்கு யூஸ்லெஸ். நீங்க விடையை படிக்கணும், எழுதி பார்த்து படிக்கணும். நான் உங்களுக்கு இதுவரைக்கும் அந்த ஒர்க் ஷீட்டை போட்டுக்கிறேன். மற்றது விடைகளை நீங்க எழுதி வாசிச்சு அதை நான் திருத்தணும். அதுதான் உங்களுக்கு சரியான விடைக்கு உங்களுக்கு போகணும். நான் விடை எழுதி போடுவேன், எனக்கு அது இஷ்யூவே இல்லை. விடை எழுதி போட்டாலும் அதை நீங்க வாசிச்சு போனாலும் தொடர்பு நீங்க ட்ரை பண்ண மாட்டீங்க. சரி, பரவாயில்ல, நான் விடையை அனுப்பி விடுறேன்.
Thank you. Thank you, sir. Thank Okay, sir. Thank you, sir. Good night. you so much. Welcome. Good night. Thank you, sir. Good night, everyone. Thank you, sir. Good night.